மற்றும் சுகாதாரம் போன்ற சேவைகளுக்கும் பயன்படுவதற்கு நிதிகள் இல்லாமல் போதாமல் இருக்கும். அல்லாவிட்டால் மேலும் வரிகளை அதிகரிக்க வேண்டும். அதிகரிக்கப்பட வேண்டிய வரியை யார் கட்டப்போகிறார்கள்? நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று சமநீதியை பொறுத்தளவில் இந்த வரியினுடைய சுமை வருமானத்திலும் மற்றும்படி சொத்துக்களையும் அதிகமாக கொண்டுள்ள வசதி படைத்தோர் மீது கூடுதலான வரியையும், அதாவது வருமானத்திற்கும் சொத்திற்கும் ஏற்ப வளர்ந்து அதிகரித்து செல்லும் ஒரு வரி முறையை அமுல்படுத்த வேண்டும். இதுவே அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடும் கொள்கையும் என்று நம்புகின்றேன். ஆனால் அதை செயற்படுத்துவது எப்படி? ஆகவே இங்கு மக்களும் அரசாங்கத்தையும் நாங்கள் ஒரு பக்கத்தில் வைத்துக் கொண்டால், மற்ற பக்கத்தில் இந்த பிரச்சனை இருக்கின்றது. அதாவது இந்த வெளிநாட்டு கடன் வழங்கியோர் எக்ஸ்டர்னல் கிரெடிட்டர் என்று சொல்லப்படுவர்களும் வெளிநாட்டு நிதி நிறுவனங்களும் அவற்றோடு இலங்கைக்கு அரசாங்கத்திற்கு பிரஷர் கொடுக்கக்கூடிய வல்லரசுகளும் பிராந்திய வல்லரசுகளாக இருக்கலாம், உலக மட்ட வல்லரசுகளாக இருக்கலாம். ஆகவே இது ஒரு முக்கியமான விடயமாகும். இப்போது இருக்கின்ற இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கம் எந்த அளவிற்கு இந்த சீர்திருத்தங்களை செய்ய முடியும்? ஏனென்றால் அரசாங்கத்தினுடைய கொள்கை சமூக நீதி மற்றும்படி சமூக பாதுகாப்பு, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு, விவசாயிகள், ஆகவே மற்றது வாழ்வாதாரத்தை பலப்படுத்துவது போன்ற இந்த கொள்கைகள். ஆகவே இங்கு இது ஒரு முக்கியமான விடயமாகும். இது பற்றி மேலும் கலந்துரையாதற்கு நான் தயாராக உள்ளேன். அடுத்த விடயம் ஏற்கனவே கற்கப்பட்டுள்ள தேசிய இன பிரச்சனை பற்றியது. மற்றவர்கள் கூறிய கருத்துக்களை நான் திருப்பி கூற விரும்பவில்லை. அவர்களுடன் நான் பொதுவாக ஒத்துப்போகின்றேன். இங்கு வடகிழக்கு தமிழர்கள், முஸ்லிம்கள், மலையா மக்களுடைய உரிமைகள் பற்றி பேசும் பொழுது இப்பொழுது அவர்களுடைய பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள். எனது அபிப்பிராயத்தில் இப்பொழுது இந்த அமைப்பு போன்ற இப்பொழுது நாங்கள் இங்கு பங்கு பெற்றுகின்ற இந்த சிவில் சமூக அமைப்பு போன்ற அமைப்புகள் அங்குள்ள தமிழ் மற்றும் முஸ்லிம் மலையக தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி மக்களுடனும் அவர்களுடனும் ஒரு முக்கோண ரீதியான ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்த முடியுமாயிருந்தால் இங்குள்ள இந்த சிவில் அமைப்பும் ஒரு பயனுள்ள பங்கை வகிக்க முடியும் என்று நம்புகின்றேன். நான் சொல்லவில்லை மக்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான உறவை ஏற்படுத்துவதற்கு வெளியே இருக்கின்ற ஒரு சிவில் அமைப்பு அவசியம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் மற்றபலமாக அந்த உறவில் இந்த வெளியே உள்ள சிவில் அமைப்புகள் புலம்பெயர்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த வகையில் உதவலாம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு அத்தகைய ஒரு முக்கோண ரீதியான கலந்துரையாடல் உதவும் என்று நம்புகின்றேன். நன்றி. இன்னும் ஒரு விடயம் சொல்லுங்க. எனக்கு ஒரு நிமிடம் காணும். இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், இந்த சகல இனத்தவர்களும் இனக்குழுக்களும் தங்களுடைய அடையாளங்களை பேணி முன்னெடுக்கும் அதே சமயம் முழு இலங்கையும் சார்ந்த ஒரு இலங்கையர் என்ற அடையாளம் வேண்டும் என்ற கருத்தை நினைக்கிறேன் நண்பர் தனபாலசிங்கம் முன்வைத்தார். அது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஆனால் அது என்ன, அந்த இலங்கையன் அல்லது ஸ்ரீலங்கன் என்றால் என்ன, யார் என்ற விடயம் மிகவும் விவாதத்துக்கும் கலந்துரையாடலுக்கும் உரிய ஒரு விடயமாகும். இதுவரை இன்னும் சரியாக யாரும் இதை செய்ததில்லை. சிலர் தங்களுக்கு தானெழுந்த வாரியாக ஸ்ரீலங்கா இதுதான் ஸ்ரீலங்கன், ஆனால் இதுவரை ஒருவருக்கும் தெளிவாக சொல்ல முடியாது அந்த ஸ்ரீலங்கன் என்பது இதுதான் என்று. எனது அபிப்பிராயத்தில் ஏற்கனவே இருக்கின்ற இனத்துவ மைய இந்த அந்த விளக்கங்களை கட்டுடைத்து அவற்றை டீகான்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டுடைத்தலும் அவசியம். அதே நேரம் ஒரு முழுமையான ஒரு பரந்த நோக்குள்ள ஒரு ஸ்ரீலங்கா அல்லது இலங்கையர் என்ற அந்த எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு அடையாளத்தை கற்பிதம் செய்வது அவசியமாகும். அந்த விடயத்தை இதுவரை யாரும் நாங்கள் செய்யவில்லை. அதை நிச்சயமாக இப்போவோ செய்திருக்க வேண்டிய ஒரு விடயம். ஆனால் பொதுவாக அதை யாரும் செய்வதில்லை. இது இப்போ இந்தியாவில் கூட இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அங்கு அந்த சவால், அது மிகவும் பெரிய சவால். அங்குள்ள பன்முகத்தன்மையை பார்க்கும் பொழுது இலங்கையை பொறுத்தளவில் பிரச்சனை என்னவென்றால், ஏற்கனவே சிங்கள பௌத்த அரசு
சிங்கள பௌத்த தேசியம் என்ற அந்த கட்டுப்பாடான கோட்பாட்டுக்கு உள் சிறுபான்மையினரை ஏதாவது வழியில் நியாயமான வழியில் உள்ளடக்கிறது என்ற அந்த இதிலிருந்து விடுபட்டு அதை கட்டுடைத்து எல்லாரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு புதிய வகையிலான ஒரு மேல் சிந்திப்பு, ஒரு எனது அபிப்பிராயத்தில் ரீஇமேஜினிங், அதை மீள் கற்பிதம் செய்தல் அவசியம் என்று நம்புகின்றேன். இந்த கருத்துக்களுடன் நான் இப்போதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய மேலான கருத்துகள் இல்லை, தொடர்ச்சியாக நீங்கள் இந்த செயற்பாட்டிற்கு ஒரு பூரணமான அறிவையும் ஆற்றலையும் தரக்கூடிய வல்லவர். நான் உங்கள் சொன்னதில் ஒரே ஒரு திருத்தம், இது வெளிநாடுகளில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, உள்நாட்டில் இருப்பவர்களும் சேர்ந்து இணைத்து ஆமாம், அதை நான் சுட்டி காட்டுகின்றேன். ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான விடயம், உள்நாட்டு அரசியல் பிரதிநிதிகளுடனும் சமூக பிரதிநிதிகளுடனும் அதிக உரையாடலையும் அவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில் இந்த சிவில் அமைப்பு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஆலோசனை. பேராசிரியர் சண்முகம் அவர்கள் சொன்னதில் 2 விடயங்களை நான் ஆழமாக வலியுறுத்தி செல்ல விரும்புகிறேன். அவர் பின்னாடி சொன்னதை நான் முன்னாடி சொல்கின்றேன். இந்த இலங்கையர் என்ற ஒரு பொது அடையாளம், அவருக்கு தனி அடையாளங்கள் இருக்கின்ற நேரம், இலங்கையர் என்ற ஒரு பொது அரசியல் சமூக அடையாளத்தை உருவாக்குவது ஒரு சவாலான விடயம். அவர் ஒரு வசனத்தை இங்கு பாவித்தால் அதை கற்பிதம் செய்வது, அது இல்லை, அதை நாங்கள் ஒரு கற்பிதம் செய்ய வேண்டும் என்பது மிக முக்கியமான விடயம். வெறும் பேச்சளவில் நாங்கள் எல்லோரும் இலங்கையர் என்று அல்ல, அந்த இலங்கையர் என்ற அந்த அடையாளத்தை நோக்கி எல்லோரும் பெறுவதற்கான அரசியல் சமூக கட்டுமானங்கள் என்ன, இங்குதான் நாங்கள் சொல்கின்ற இந்த விடயம் எல்லா பக்கங்களிலிருந்தும் இதற்கு வேலை செய்ய வேண்டும். மேல்மட்டத்திலிருந்து மட்டுமல்ல, கீழ்மட்டத்திலிருந்து, அரசின் மட்டத்தில் மட்டுமல்ல, சமூக மட்டத்திலிருந்து, கலாச்சார பண்பாட்டு மட்டங்களிலிருந்து பல்வேறு தளங்களில் இதற்கு வேலை செய்ய வேண்டும். இது மிக சாதாரணமான பணி அல்ல. ஒரு 2 வருடங்களோ 5 வருடங்கள் 10 நீண்ட காலம். இதென்றால் இந்த பிரச்சனையினுடைய காலமே கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேற்பட்டது. ஆறாத புண். இதை மாற்ற வேண்டும். இதை என்பிபியாலேயோ உடனடியாக இதெல்லாம் மாற்றம் கிடைக்கும் என்று நாங்கள் யோசிக்கவும் முடியாது, அதை நாங்கள் போஸ்ட் பண்ணவும் முடியாது. படிப்படியான வளர்ச்சியை தோழர், அதாவது இது மாத்திரம் எடுத்து செல்லப்பட வேண்டிய ஒரு அபியாசம் அல்ல, இது பொதுவாக பரந்த அடிப்படை எல்லோரும். அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை இப்பொழுது என்பிபியினுடைய வெற்றி நமக்கு கொடுத்துள்ளது. நிச்சயமாக. என்றால் கொழும்பில் ஒரு முன்மாதிரியான அரசாங்கம் அமையும் என்று சொன்னால் பல்வேறு விடயங்களை மாற்றுவதற்கான சாதகமான சமிக்கைகள் இருக்கும் என்பது நீண்ட காலமாக எதிர்கொள்ளப்பட்டு வருகின்ற ஒரு கருத்து. கொழும்பில் ஒரு நியாயமான ஓரளவு இந்த பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் தலைமைத்துவம் அமையும் என்று சொன்னால் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதுக்கான அரசியல் எதிர்கொள் வரும் என்று அதற்கு வந்திருக்கிறது. அடுத்து பேராசிரியர் சொன்னது மிக முக்கியமான விடயம், நாங்கள் உள்நாட்டில் தான் அடிபட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் இதனுடைய இன்னொரு பரிமாணம் இருக்கின்றது, இதற்கு ஒரு பொருளாதார பரிமாணம் இருக்கிறது. இலங்கையினுடைய அரசியல்வாதிகள், அரசியல் தலைமைகள், மக்கள் ஒரு புறமும், இதற்கு வெளியில் IMF, சர்வதேச நாடுகள், வல்லரசுகள், பெரும் நிதி மூலதன நிறுவனங்கள் என்று 2 எதிர்நிலைகள் இருக்கின்றது. இந்த எதிர்நிலையை எப்படி நாங்கள் எதிர்கொள்வது? இன்று என்பிபி அதற்கு ஒரு உறுதியான என்று இல்லாவிட்டால் நிகழ்ச்சி போக்கான ஒரு உள்நாட்டு பொருளாதாரத்தை மையப்படுத்திய சுயாதிபத்திய பொருளாதாரத்தை மையப்படுத்திய ஒரு பொருளாதார அடித்தளத்தை கொண்டிருக்கின்றது. ஆனால் நடைமுறை ரீதியாக இருக்கின்ற இந்த சார் சொன்னார், இது அவர்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு சுமை. அவர்கள் இதை பாரம் எடுத்திருக்கிறார்கள். இலங்கை மக்கள் நாங்களும் அதை பாரம் எடுத்திருக்கிறோம். ஆனால் முன்னே ஆட்சியாளர்கள் செய்த மிக பெரும் தவறான நிதி கொள்கையினால் ஏற்பட்ட விளைவு. ஆகவே இதை எதிர்கொள்வது மிக பெரும் சவால், மிக பெரிய சவால். இதை நோக்கித்தான் நாங்கள் போக வேண்டும். இந்த விடயங்களில் தான் இந்த அரசு இந்த மக்களுக்கான பொறுப்புகளை பற்றி நாங்கள் வாதிக்க வேண்டும். மிக பொருத்தமான நேரம். ஒரு சர்வதேச ராஜதந்திரி, நீண்ட காலமாக பல்வேறு நாடுகளில் ராஜதந்திர பணி செய்த அசீஸ் அவர்களை நான் அழைக்கின்றேன். அப்துல் அசீஸ் அவர்கள். தேங்க்யூ for inviting me. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நடக்கின்ற ஒரு சம்பாஷணை என்று நினைக்கிறேன். இது முதலாவது அல்ல, தொடர்ச்சியாக நீங்க நடத்தியிருக்கிறீர்கள். அறகலைய காலத்தில் கூட நாங்கள் இதை செய்தோம். மிக முக்கியமாக இப்பொழுது ஒரு வரலாறு காணாத ஒரு அரசியல் மாற்றத்தை இலங்கை அனுபவித்திருக்கிற நேரத்துல இத்தகைய சம்பாஷணை மிக முக்கியம்.
இந்த பொறுத்தளவுல நான் யோசிக்கிறேன் எப்படின்னா, மக்களை முதன்மைப்படுத்தித்தான் இந்த ஆட்சி மாற்றம் நடந்திருக்கிறது. அதாவது மதம் கடந்து, இனங்கடந்து, மொழி கடந்து, அது மக்கள் எல்லோரையும் வசீகரித்துக் கொண்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆட்சி மாற்றம் எந்த அளவுக்கு அப்படி செய்யப்பட்டிருந்தாலும் கூட உண்மையாக இந்த ஆட்சியை நடத்த போகின்றவர்கள் ஒரு சிலர் தான். ஆகவே ஆனா மக்கள் வெளியணிக்க போகிறார்கள். ஆனா இது மக்கள் இதனை ஒரு சோசியல் கான்ட்ராக்டாக ஒரு புதிய சமூக ஒப்பந்தமாக மாற்றிக்கொள்வதாக இருந்தால், நாங்கள் சில பொறுப்புகளை கொடுக்கின்ற அதே நேரத்தில் நம்மளுடைய உரிமைகளை நாங்கள் பாதுகாக்க தேடுகின்ற அதே நேரத்துல நாங்கள் சில கவனிப்புகளையும் தொடர்ச்சியான மானிட்டரிங், ரிவியூவிங் எல்லாத்தையும் செய்ய வேண்டியிருக்கு உண்மையா. அதுல மிக முக்கியமானது என்னன்னா, இப்ப 25 அமைச்சுக்கள் உருவாக்கப்படும் முதலாவதாக. இப்பொழுது 23 அமைச்சர்கள் நாளைக்கு பொறுப்பெடுக்க உள்ளதாக நியூஸ் வந்திருக்கிறது. ஆனா உண்மையை சொல்ல போனா அவங்களுக்கு 25க்கு உட்பட்ட அமைச்சு பொறுப்புகள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படியாக இருந்தால் அவற்றில் மிக முக்கியமான அமைச்சுக்கள் பொது நிர்வாகம், நீதி, சட்டம், பாதுகாப்பு, வெளிநாட்டு அமைச்சு, காணி, கலாச்சாரம் போன்றவை மிகவும் முக்கியமானவை. விவசாயம் கூட முக்கியமானவை. இவைகளுக்குள்ளிருந்துதான் கூடுதலான ஊழல்கள், கூடுதலான அதிகார துஷ்பிரயோகங்கள் நடந்திருக்கின்றது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு முன்ன. ஆகவே மக்கள் இந்த புதிய ஆணையை வழங்கிவிட்டு அவர்கள் இவற்றை நடத்துவார்கள் என்று ஒரு நன்னம்பிக்கையுடன் நாங்கள் இருக்காமல், ஏதாவது ஒரு விதத்தில் ஒவ்வொரு துறைக்கும் ஏற்ற விதமான ஒரு சிட்டிசன்ஸ் கமிட்டியோ அல்லது ஒரு சப் கமிட்டியோ மக்கள் சிவில் சொசைட்டி மட்டத்தில் வச்சுக்கொண்டு அவர்களை நாங்கள் மானிட்டர் பண்ணுவதுடன் அவர்களுக்கு புதிதான ஐடியாக்களையும் கொடுக்கிறது மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவங்களுடைய என்ன சொல்றது, தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்ன போதும் கூட பல விடயங்களில் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை தேர்தல் மேடைகளிலும் வேறு மேடைகளிலும் அவர்கள் வெளிப்படுத்தின போதும் கூட உண்மையாக அவைகள் முழுதும் சம்பூரணமானவை அல்ல. இன்னும் எத்தனையோவை உள்வாங்கப்பட வேண்டும். அவைகள் ஒரு புதிதாக ஆட்சியை கையில் எடுத்துவிட்டு சிந்திக்கின்ற போதுதான் உண்மையாக இன்னும் எவ்வளவு தூரம் போகலாம் அல்லது எவற்றை நாங்கள் குறுக்கலாம் என்பதை பற்றிய ஒரு பிராக்டிக்கலான ஒரு ஓரியன்டேஷன் அவங்களுக்கு வேணும். ஆனால் மக்கள் அந்த பிராக்டிக்கலான ஓரியன்டேஷன், பிராக்டிக்கலான லிமிடேஷன் வரும்பொழுது மக்கள் தங்களுடைய வைட்டல் இன்ட்ரெஸ்ட் சொல்ற அடிப்படையான உரிமைகள், அடிப்படையான நலன்களை இழந்து கொள்ளக்கூடாத வகையில அவங்க ஒரு மானிட்டரிங் சக்தியை பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக தான் என்னுடைய அபிப்பிராயம். இயன்ற அளவுக்கு குறைந்தது பாதுகாப்பு, நீதி, சட்டம் ஒழுங்கு மற்றும் அட்டர்னி ஜெனரல்ஸ் டிபார்ட்மெண்ட், அடுத்தது கலாச்சாரம், இவையெல்லாம் ஒரு விதத்துல ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆனவை தான். ஏனென்றால் ஒன்றில் முந்தைய மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய அல்லது கோட்டாபய ராஜபக்சவுடைய ஆட்சி காலத்தை பார்த்தால் ஒன்றை சப்போர்ட் பண்ணி கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் இம்பியூனிட்டிங்கிற ஒரு கான்செப்ட் தொடர்ந்ததுக்கு அது ஒரு காரணம். அடுத்தது அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் இருந்ததுக்கு அதுதான் காரணம் உண்மையா சொல்ல போனா. ஆகவே இந்த மக்களுடைய தொடர்ச்சியான கண்காணிப்பு, காணி விஷயம், அதுபோல இந்த விஷயங்களில மிக முக்கியமான. இப்படி சொன்ன போதும் கூட மிக முக்கியமான ஒன்றை நான் சொல்ல வேண்டும். நான் சார்ந்த துறை அதுதான் வெளிநாட்டு கொள்கை. உண்மையா சொல்லப்பேன், இலங்கையினுடைய வெளிநாட்டு கொள்கையை நாங்கள் வரையறுக்கின்ற பொழுது, அரசாங்கங்கள் வரையறுக்கின்ற பொழுது தேசிய நலன் என்ற ஒன்றை தான் கதைப்பாங்க. இப்ப ப்ரொஃபசர் சமுத்திரன் அவர்களும் அதை சொன்னார்கள். உண்மையா தேசிய நலன்களுக்கு விரோதம் இல்லாமல் நாங்கள் செய்யக்கூடிய, நாங்க உண்மையா தேசிய நலன்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையாக தேசிய நலன்களை தீர்மானிப்பது அந்தந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டாலும் மக்களை உள்வாங்கின அரசாங்கம், மக்களை முதன்மைப்படுத்தின அரசாங்கம் என்றபடியாக அத்தகைய தேசிய நலன்கள் மக்களை முன்வைத்ததாக அமைய வேண்டுமாக இருந்தால் உண்மையாக ஹியூமன் செக்யூரிட்டிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதாவது மனித பாதுகாப்பு அதை முன்வைச்சதாக தேசிய நலன்கள் பெற வேண்டும். அதுபோலதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டியோ அல்லது நேஷனல் செக்யூரிட்டியோ அப்படித்தான் பெற வேண்டும் உண்மையாக. அது ஒன்று இருக்கிறது. இரண்டாவது என்றால் நாங்க வெளிநாட்டு கொள்கையை வகுக்கின்ற பொழுது, வெளிநாட்டு கொள்கை பெரும்பாலும் வகுக்கின்ற பொழுது அது என்ன 3 விதம் இருக்குது. ஒன்று ஃபாரின் பாலிசி, அடுத்தது ஃபாரின் ரிலேஷன்ஸ், மூணாவது ராஜதந்திரம். இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதும் ஒரு அவுட்கம் தேர்றது. ஆனா என்ன அபிப்பிராயம் என்னன்னா, இப்ப நாங்க சமுத்திரன் சார் சொன்னது போல சில மட்டுப்பாடுகள் நமக்கு வரக்கூடும். அந்த மட்டுப்பாடுகளை நாங்கள் தவிர்த்து அல்லது அதுக்குள் இருந்தாலும் கூட பரவாயில்லை, அதுக்கு அப்பால் சென்று நாங்கள் மேக்சிமம் பெனிஃபிட்ஸை ஸ்ரீலங்காவுக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துவதாக இருந்தா
உண்மையாக நாங்க ஏற்படுத்துகிற வெளிநாட்டு கொள்கை மக்கள் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அத மக்களுடன் கலந்துரையாடாமல், மக்களுடன் கலந்துரையாடி மக்களையும் உள்வாங்கி ஒரு இன்க்ளூசிவ் ஃபாரின் பாலிசி மேக்கிங் கொண்டு வந்தால் தவிர உண்மையாக இலங்கையினுடைய உண்மையான தேச நலன்கள் முன்னெடுக்கப்பட முடியாது. ஆகவே அதுக்கு மக்களும் சிவில் சொசைட்டியும் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அதுபோல்தான் உண்மையாக இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கிறது. ஏன்னா நாங்க இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஜியோ பொலிட்டிக்ஸ் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் என்றெல்லாம் கதைக்கிறோம். ஆனா அது உண்மையா சொல்ல போனா பொருளாதாரம் நம்மளை மிகவும் மிகவும் லிமிட் பண்ண கூடும். இருந்தாலும் கூட கூடுதலான அறிவாளிகள், கூடுதலான புத்திசாலிகள், அதாவது ஹியூமன் ரிசோர்சஸ் இதுல சம்பந்தப்படுவதன் மூலம் அவர்களை கிரிட்டிக்கலியாக மிக இமேஜினேட்டிவாக பாவிக்கிறதன் மூலம் சில விடயங்களில் நாங்கள் சில நெகிழ்வுகளை ஏற்படுத்துவது மட்டுமில்ல, மிக ஆழமாக நாங்கள் முன்னோக்கி போகவும் கூடும். அந்த மாதிரியான சிந்தனைகளை இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுக்கு மக்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். மக்கள் அதை அதாவது என்ன பேசிக்கலி என்னன்னா, நாங்க இப்போ ஒரு அரசாங்கம், நாங்க ஒரு உள்நாட்டு கொள்கையை பற்றி நாங்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகிற அதே நேரத்தில் உள்நாட்டு கொள்கையினுடைய வெளிப்பரப்பில் அதனுடைய வெளிப்பாடுதான் வெளிநாட்டு கொள்கை என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம். ஆகவே வெளிநாட்டு கொள்கையை உண்மையாக உள்நாட்டு கொள்கையை நாங்க மாற்றுகின்ற அதே நேரத்தில் வெளிநாட்டு கொள்கையில் மாற்றங்கள் வரும் என்று இருந்தாலும் கூட உண்மையாக சில விஷயங்கள்ல எங்களுடைய நட்பு வட்டத்தை கூட்டுவது, டயஸ்போரா கம்யூனிட்டியுடனான எங்களுடைய டயலாக்கை கூட்டுவது, இனி அவர்களுக்கு என்ன அவருக்கு என்ன பிளேஸ், என்ன இடத்தை நாங்கள் எங்களுடைய பாலிசி மேக்கிங்லயோ அல்லது நேஷனல் டெவலப்மெண்ட் கொடுக்க போகிறோம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க போறோம் என்பது முக்கியமானதாகும். உண்மையாக இன்னொரு விதமாக இப்போ அப்படின்னா ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்துல ஆபீஸ் ஃபார் ஸ்ரீலங்கன் அஃபேர்ஸ் இருந்துச்சு. அந்த ஆபீஸ் ஃபார் ஸ்ரீலங்கன் அஃபேர்ஸ் இருந்த போதும் கூட அது டயஸ்போரா கம்யூனிட்டியை மைக்ரண்ட் கம்யூனிட்டியை கனெக்ட் பண்றேன்னு சொன்னாலும் கூட உண்மையாக செஞ்ச வேலை மிக குறைய. அது கூடுதலாக ஒரு கம்யூனிட்டியினுடைய டயஸ்போராவோட தான் இன்டராக்ட் பண்ணக்கூடிய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு. ஒரு சிலர் சம்பந்தப்பட்டிருக்க கூடும் தமிழ் சமூகம் அல்லது முஸ்லிம் சமூகத்திலிருந்து. ஆனால் அவங்களுடைய செயற்பாட்டு வடிவம் தேசிய கலாச்சாரத்தை முன்னெடுத்து செல்லுதல் இருந்தபடியால தேசிய கலாச்சாரம் என்பது வரையறுக்கப்படாமலே போய்விட்டது உண்மையாக. ஆகவே நான் நினைக்கிற என்னவென்றால், நாங்கள் ஒன்று பொருளாதார கொள்கைகள் இந்த பொருளாதார கொள்கைகள் ஒரு பக்கம் மிக முக்கியம், அதே நேரத்தில் இந்த வெளிநாட்டு கொள்கை மிக முக்கியமானது. அதுல நாங்க ஏதாவது பிழை செய்தோம் என்றால் நாங்கள் மிகவும் வருத்தப்பட வேண்டி வரும். ஏனென்றால் எங்களுடைய வெளிநாட்டு தியேட்டருங்கிறது அது மிக சுருங்கி போகின்ற பொழுது அது எக்கனமி ரீதியிலோ அல்லது அரசியல் சோசியோ எக்கனாமிக் அல்லது பொலிட்டிக்கல் ரீதியிலோ இலங்கையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கொள்றேன். அதுக்கு நாங்க இப்ப முதல் பார்க்கணும் என்னுடன், ஓகே நாங்க கரப்ஷன், எக்கனாமிக் கிரைம் போன்றவற்றுக்கு நாங்க அக்கௌண்டபிலிட்டியை பத்தி கதைக்கிறோம், அது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் வாட் அபவுட் அதர் கிரைம்ஸ்? ஸோ அதுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குதா? அதுக்குரிய நாங்க எந்த அளவுக்கு நாங்க போகலாம்? அது எந்த அளவுக்கு போகாமுற்றுடன் அது பிற்காலத்தில் நம்மளுடைய பொருளாதார ரீதியிலையும் அரசியல் ரீதியிலையும் பல தாக்கங்களை பிற்காலத்தில் ஏற்படுத்தும் என்பது, குறிப்பா ஜெனீவா ப்ரோசஸ், இதுகளெல்லாம் உண்மையாக சிந்தித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதே நேரத்தில் எங்களுடைய நேபர்ஹுட்ங்கிறது நாங்க பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னு, நாங்க ஒரு நேபர்ஹுட்டுடைய நாங்க ஒரு பேச்சுவார்த்தையை போகின்ற பொழுது, பெரிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தையை போகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற செக்டோரல் அப்ரோச் என்கிற ஃபிஷரிஸ் அல்லது ஒன் ஆஸ்பெக்டை மட்டும் நாங்கள் எடுத்து கொண்டு போறோம். அப்ப அவங்களுக்குள்ள நெகோசியேட் பண்றதுக்கான பரப்பு குறைய. ஆனால் இலங்கையினுடைய அல்லது நாங்கள் நெகோசியேட் பண்ண போற நாட்டினுடைய மொத்த நலன்களை இந்த அம்சங்களையும் சார்ந்த ஒரு அஜெண்டாவை நாங்கள் ஏற்படுத்தும் பொழுது, ஒரு விதத்தில் நாங்கள் விட்டுக் கொடுப்பில் சேர்ந்த பொழுது மறு விதத்தில் நாங்கள் சில பெருமானங்களையும் சில அடைவுகளையும் நாங்கள் அடையலாம். ஆகவே என்னுடைய அபிப்பிராயம், சிட்டிசன் கமிட்டிஸ் உருவாக்கப்பட வேண்டும். இரண்டாவது அந்த வெளியில் உள்ளவர்களுக்கும் உள்ளுள்ளவர்களும் சேர்ந்து சிறந்த ஒரு வெளிநாட்டு கொள்கையை உருவாக்கத்தான உள்வாங்கி உருவாக்கக்கூடியதான ஒரு அழுத்தத்தையும் அதே நேரத்தில் அதில் பங்கு பெற்றலையும் செய்ய வேண்டும். நிச்சயம் இல்ல, மிக விரிவாக தொடர்ச்சியாக இந்த சிவில் சமூகம் இந்த நிலைமைகளை மாற்றுவதற்கு பங்களிக்க வேண்டும் என்ற எங்களுடைய தொடர்ச்சியான பங்களிப்பில் தொடர்ச்சியாக தனது அறிவையும் ஆளுமையும் பங்களிப்பையும் உழைப்பையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பவர் சகோதரர் அசீஸ் அவர்கள். தொடர்ச்சியாக இந்த வேலையும் அவர் நேற்றும் எனக்கு ஒரு செய்தி போட்டார். மிக முக்கியமான வேலை. அவர் இங்கு சொன்ன விஷயங்களை துறை சார்ந்து
இவைகளை டிபார்ட்மெண்ட்களாக பிரித்து பகுதியாக பிரித்து இதற்கு ஒரு கமிட்டியை போட்டு நாங்கள் இந்த ரிப்போர்ட்டுகளை ஃபாலோ பண்ணுறதான் சரி ப்ரொஃபஸர் வந்து அப்போதான் அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டி வரும், அதிகமான அடைவுகளையும் பெறலாம் என்று சொன்னார். மிக முக்கியமான ஆலோசனை. இதைத்தான் நாங்கள் செய்ய போகின்றோம். அவருடைய வழிபடத்தின் பேரும் உங்களுடைய ஒத்துழைப்பின் பேரும் செய்யப்படுகின்றோம். இந்த விடயத்தில் தொடர்ச்சியாக இணைந்து பங்காற்ற விரும்புபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். தங்களுடைய பெயர் இதை சொல்லலாம். நான் இப்பொழுது சொல்கின்றேன். இங்கு நாங்கள் நேரம் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கு 2 வளவாளர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள். ஒன்று தோழர் சு சிறிதரன் அவர்கள், அவருக்குரிய நிமிடம் 7 நிமிடம் அவருக்கு ஏற்கனவே கொடுத்தது. அடுத்து பாலேந்திரா கனடாவிலிருந்து, அவருக்கு 5 நிமிடம். பிறகு இங்கு பேச வாய்ப்பு கட்டிருக்கிறார்கள் அசீஸ் சோதிலிங்கம், ரவி சுந்தரலிங்கம், தங்கம் ராஜன் போன்றவர்கள் வந்து கேட்டிருக்கின்றார்கள். நான் சொல்கின்றேன், நீங்கள் ஒரு 3-4 நிமிடங்களுக்குள் உங்களுடைய இதை எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு முதல் கேட்டவர்கள் டாக்டர் பாலேந்திரா, டாக்டர் ரத்னம், கௌரி பாலன். ஆகவே நேரத்தை கருத்தில் கொள்ளுங்கள். இனி யாருக்கும் வாய்ப்பு தரப்படாது. அருளையா, தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிக்கிறீங்கானே, நாம பேசுவோம். இதுல இணைஞ்சு நாம குரூப் மீட்டிங் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஐயா, ப்ளீஸ். இப்பொழுது நான் அழைப்பது சு சிறிதரன் அவர்கள், தோழர் சு சிறிதரன் அவர்கள். அந்த நேரம் முடிகிற சொல்லிருங்கோ. என்னன்னு சொன்னா நாங்கள் இதுல பாக்குதா என்னன்னு சொன்னா விஷயம் என்னன்னு சொன்னா 2022 அறகலையாவில அந்த மக்கள் எழுச்சி, நான் சொல்ற மக்களுடைய பொறுப்புகளும் இந்த வண்டை எம்பிபி பொறுப்புகளும் என்று சொல்லிக்க மக்கள் 2022 இருந்து மிக முக்கிய பொறுப்புகளை ஆற்றி கொண்டிருக்கிறார். 2022 நடந்த அந்த எழுச்சி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தி அந்த 2009 யுத்தம் முடிந்ததுக்கு பிறகு இந்த நாட்டில இருந்த பதட்டமான சூழ்நிலை, ஒரே நாடு ஒரே தேசம் என்ற கதையாடல்கள், ஒரு முஸ்லிம் மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள், மற்றது தேசிய சமூகங்கள் மீது ஒரு கடினமான பார்வையை வச்சு கொண்டிருந்த நிலைமையில 2022 அறகலையா முகத்தை பூட்டி அரைந்து விட்டது. இவர்கள் எல்லாரையும் பிற்காலத்திலே சிரிக்க பண்ணின. இது கொஞ்சம் சந்தோஷமான முகத்தை காட்ட பண்ணினதுல அறகலியாவுக்கு ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த அறகலியாவுக்குள்ளால மக்கள், அந்த எழுச்சிக்குள்ளால மக்கள் தங்களுடைய பொறுப்புணர்வை வெளிப்படுத்தினார்கள். அதிண்ட அளவு ரீதியான குணாம்ச ரீதியான மாற்றத்தின் வெளிப்பாடாக ஜனாதிபதி தேர்தல்ல மக்கள் அனுரகுமார் அவர்களை தெரிவு செய்திடும். அதுல இந்த பிரதானமான அரசியல்வாதிகளும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டவர்கள் நேரடியாக இனவாதம் கதைக்க முடியாத ஒரு நிலவரம் அறகலையாவில் ஏற்பட்டிருந்தது. அறகலையா நடந்ததுக்கு பிறகு மிக பல ரசாயன மாற்றங்கள், அளவு ரீதியாகவும் குணாம்ச ரீதியாக நடந்த மாற்றங்கள் அனுரகுமார அவர்களை இந்த ஜனாதிபதியாக கொண்டு நிறுத்திய. அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நடந்த 14ஆம் தேதி நடந்த அந்த சரித்திர நிகழ்ச்சி இலங்கையின் வரலாற்றில நிகழாத ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. இலங்கையின் அனைத்து இன மத சமூகங்களும் ஆதரிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதுல ஒரு பரிணாமம், அந்த ஒரு குறுகிய காலத்துல ஒரு பெரிய பரிணாமம் இருக்குது. தேசிய சிங்கள மக்களை தவிர சமூகங்கள் ஒரு சிறிய பாத்திரத்தை தான் வகித்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்படி என்று சொல்லிடாது. மலையக மக்கள் கிழக்கில இருந்து கணிசமான நாட்கள் அந்த எழுச்சியில பங்கு பெற்றிருக்கணும். என்றாலும் 2024 தேர்தல்ல இந்த மக்கள் எல்லாருமே இணைஞ்சு கொள்ற நிலவரம் வருது. ஆனபடியா நாங்கள் நினைக்கிறோம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த நாடு இனவாதமயமற்றதாகவும் இந்த நாட்டின் பன்முக தன்மையை உறுதிப்படுத்துவதாகவும், அது ஒரு கட்டத்துல போய்க்க ஒரு ஐடியல நான் சொல்ல ஒரு மதச்சார்பு இல்லாத நாடாக மாறுவதற்கான சாத்தியப்பாடும் இங்க இருக்குது இல்லை என்று சொல்லிடுறாங்க. ஏன்னா மக்களிடம் ஏற்பட்டிருக்கிற அந்த விழிப்புணர்ச்சி, அந்த ஒருங்கிணைந்து செயற்படணும் என்று சொன்ன அந்த உணர்வு
வந்து முக்கியமான விஷயம். இந்த தேசிய மக்கள் சக்தியின் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்தோம் என்று சொன்னா அவர்கள் பல விஷயங்களை சொல்லி இருக்கணும். இலங்கையின் குடிப்பெரம்பல மாத்துறது மாதிரியான சமூகங்களோட குடிப்பெரம்பல மாத்துறது மாதிரியான திட்டமிட்ட குடியேற்றங்களை நடத்த மாட்டோம். சிவில் நிர்வாகத்தை எல்லா இடத்திலையும் அமுல்படுத்துவோம் என்று சொல்லி அவை சொல்லி இருக்கணும். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவோம் என்றவை சொல்லி இருக்கணும். சமூக பாதுகாப்பு விடயங்களை இலவச கல்வி, இலவச வைத்தியம், இதர விஷயங்களை பாதுகாப்போம் என்று சொல்லி இருக்கணும். மலையக மக்களுடைய நில உரிமையை பற்றி அவை சொல்லி இருக்கணும். இனப்பிரச்சனையை பற்றி பேசுறதுன்னா மாகாண சபை முறையா அமுல்படுத்துறது சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு. இங்கிலாந்துல நடந்த கூட்டத்துல அனுரா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அது தமிழ் மக்களுடைய உரிமை என்று சொன்னதாக நான் அறிஞ்சிருக்கிறேன். அதை விட இங்க உள்ள கவர்னன்ஸை கூப்பிட்டு மாகாண சபையை எஃபெக்டிவா அப்படி பங்கன் பண்றதை பற்றி அவை கதைச்சிருக்கேன். நான் நினைக்கிறேன் கடந்த காலத்துல இருந்த அரசியல்வாதிகளை விட அவர்கள் நேர்மையாக இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புறோம். ஏனென்று சொன்னா கடந்த காலத்தில 76 வருஷம் அந்த கலாச்சாரத்துல விதிவிலக்காக ஒரு சிலர் தவிர ஒரு கபடதாரி அரசியல் தலைமைத்துவம், ஒரு ஆளும்பற்ற அரசியல் தலைமைத்துவம், வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விடுகிற தலைமைத்துவங்கள் தான் இருந்தது. இவர்கள் ஒரு 2 தரம் கிளர்ச்சியை நடத்தினவர்கள். அதுல சரிகளும் இருந்தது, பிழைகள் விமர்சனங்களும் இருந்தது. வடக்கு கிழக்கிலும் அப்படி இருந்தது, சரிகளும் இருந்தது, பிழைகளும் இருந்தது. ஆனால் உயிரை அர்ப்பணிக்க தயாரா இருந்தவர்கள் 2 பக்கத்திலும் இருந்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு நாணய உணர்வு, களவாணித்தனம் இருக்காது என்று சொல்லி நான் நம்புறேன். அவர்கள் தேசிய மக்கள் சக்தி இப்ப ஆட்சிக்கு வந்திருக்கிறதால இன்னொரு என்ன இடைவெளி வந்திருக்கு, நாங்கள் அவர்களோட உரையாட முடியும் என்று நினைக்கிறோம். சென்ட் ஆண்டனி சர்ச்சுக்கு முன்னால அந்தோனியார் கோயிலுக்கு முன்னால நடந்த கூட்டமும் ஒரு முக்கியமான விடயம் என்று பார்க்கலாம். அதுல பாக்கியக்கு எனக்கு தெரிஞ்சது தோழர் அனுரகுமார திசநாயக்காவுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு ஆத்மார்த்த உரையாடல் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அவர் பேசக்க மக்களும் திருப்பி கதைச்சு கொண்டிருந்தார். அவரும் கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறது மாதிரியான ஒரு மானசீகமான இதயபூர்வமான இணைப்பு அதுல இருந்ததை நான் பார்க்கக்கூடியதா இருந்தது. அவர் ஒரு இடத்துல சொன்னார், இந்த பாதையை திறந்து விடுறதுக்கு என்னதுக்கு ஃபங்க்ஷன் வைக்கணும், பாதை மக்களுடைய உரிமை, அது இருந்தது, அது மூடப்பட்டுது, அது திறந்து விடுது. திறந்து விடுறது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்குரிய விஷயம் என்று. அப்ப என்னன்னு சொல்லிட்டுன்னா ஏற்பட்டு இருக்கிற அந்த மாற்றம், மற்றது அவர்களுடைய எளிமை, மற்றது அவர்கள் வாக்குறுதி அளிச்சிருக்கிற விஷயங்கள் எங்களை பொறுத்த மட்டும் அந்த விஷயங்களை செய்ய சொல்லி வலியுறுத்துறது இந்த நீங்க சொல்ற அந்த சிவில் சொசைட்டி அமைப்புகளும் பாசிட்டிவா அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் நாங்கள் கொடுக்கிறது எங்களுடைய கடமை. நாங்களும் இங்க ஒரு அமைப்பை வச்சிருக்கிறோம், ஜனநாயக உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியம். பாரம்பரிய இடதுசாரிகள், தேசிய சமூக விடுதலைக்காக 80களுக்கு பின்னால போராடியவர்கள், பல்கலைக்கழக ஆசிரியர்கள், இதர ஆசிரியர்கள், தொழிற்சங்கங்கள் இருந்தவர்கள், மிச்சம் மீதியாக உயிரோடு இருக்கக்கூடிய இடதுசாரிகள், அவர்கள் எல்லாருமா சேர்ந்து நாங்களும் ஒரு அமைப்பை போன் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி விடுதலை தேசியம் என்று சொல்லி சில அமைப்புகள் இருக்குது, பல்கலைக்கழக ஆசிரியர்களுடைய அமைப்புகளும் இருக்கு, நீங்கள் வச்சிருக்கிற அமைப்புகளும். இந்த அமைப்புகளுக்குள்ள துறை சார்ந்த நாங்கள் இருக்கிறோம். நாங்க அதைக்கு நாங்கள் அந்த இதை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அவர்களையா நடந்த அந்த காலத்துல அந்த மக்கள் அந்த எழுச்சியில அந்த இளைஞர்கள் பாராளுமன்றத்துக்கு முன்னால இருக்கிற பேரக்ஸ்ல ஒட்டக்கால வச்சு கொண்டு நின்றார். இன்றைக்கு சாதாரண இளைஞர்களும் யுவதிகளும் சாரி சாரியாக பாராளுமன்றத்துக்குள் சாதாரண சாமானியர்கள் சென்று கொண்டிருக்கிறார். புரட்சி என்பது மாலை விருந்தல்ல, அது பொதுமக்களின் திருவிழா என்பது போல் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது. பாரம்பரியமாக அதிகாரத்தை அனுபவிச்சவர்களால இது ஜீரணிக்க முடியாத ஒன்று. மற்றது அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லி இருக்கு, அதை செய்ய வேணும், மக்களோட பொறுப்புன்னு சொல்லி அதை செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கு. அவர்களுடைய பொறுப்பிலாவே சொல்லி இருக்கிறோம். ஆஸ்பத்திரியில, கச்சேரியில, போலீஸ் ஸ்டேஷன்ல, இதர இடங்கள்ல மக்களோட மரியாதையாக நடக்க வேண்டும் என்று சொல்லி இறுகிய முகம் கொண்ட அதிகார வர்க்கம் அரசியல்வாதிகளுக்கு இறுகிய முகம் கொண்ட அதிகார வர்க்கம். மக்கள் கச்சேரிக்கு போனா, பிரதேச இடத்துக்கு போனா முகத்தை இறுக்கிக் கொள்வார். அவர்கள் அங்க சேர்ந்து அவர்கள் சிரிக்க வேண்டும், மக்களோட போலீஸ் ஸ்டேஷன்ல மரியாதையாக நடக்க வேண்டும், திறக்கல் இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா
அதை செயற்படுத்துறதுக்கு மக்கள் இயங்குறது சக்திகளுக்கு மக்களை பிரிக்கிறதுக்கு முந்தி என்ன சமயம் எங்களுக்கு தெரியாது. சில நேரங்கள்ல இங்க யார் என்ன சமயம் இப்ப யார் என்ன சமயம் என்று தெரியற மாதிரி வந்திருக்கு. இந்த பிரிவினர் சக்திகளை தோற்கடிக்கணும் சமூகத்துல ஒரு பக்கத்துல. மற்றது என்ன சொன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணினா அந்த இதுல முடிச்சுவேன். போதவஸ்ட போய் போலீஸ்ல சொல்லி சொன்னா போலீஸ்காரன் போதவஸ்டக்காரனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற கணக்கு கொண்டிருக்கு. அப்படி என்னன்னு சொன்னா இந்த அதிகார வர்க்கத்தின் இறுகிய முகத்தை மாத்துறது கெட்டி விட்டு போன இதை மாத்துறதுக்கு ஒரு பெரிய ப்ரோசஸ் இருக்கு. மற்றது சர்வதேச விஷயத்தோட சொல்லிட்டு INF சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு விஷயம், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிற அந்த பிரிக்ஸ் மாதிரியான அமைப்புகளோடையும் அவை உறவைக்கணும். அவை நொன்னலை அணிசேரா கொள்கையையும் தாங்கள் கடைபிடிப்போம் என்று சொல்லியும் பலஸ்தீனர்களோட அவர்கள் நல்லுறவை வச்சிருக்கணும். உலகளாவின இந்த பார்வைகள் எல்லாம் அரிதா போயிட்டு தென் அமெரிக்காவிலும் வேறு சில நாடுகள்லையும் தான் அது இருக்குது. அதுபடியா அவர்கள் காரியத்தையும் அவர்கள் வேற சேஃப்டி நெட்களை உருவாக்கணும் என்று நான் கருதுகிறேன். அவர்களோட நாங்கள் துணியா நிற்க வேணும். வெவ்வேறு சிவில் சமூக அமைப்புகள் அவர்களை பலப்படுத்த வேணும். பாசிட்டிவா அந்த நாட்டில் சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு செய்யணும் என்று சொல்லி விடப்படுறேன். நன்றி. மிக்க மிக்க நன்றி தோழர். மிக மிக முக்கியமான விடயங்களை இங்கு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். தோழர் அவர்கள் இங்கு சொன்னார். அவருடைய கருத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. கடந்த கால அரசுகள், அரசு தலைமைகளை விட இந்த அரசு தலைமை மக்களுடன் மக்கள் நேசத்தின் அடிப்படையில் மக்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்கின்ற அடிப்படையில் நன்னோக்கத்துடன் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் சொன்னார். இதைத்தான் நாங்கள் நம்புகின்றோம், இங்கு கூடியிருக்கின்றவர்கள் நம்புகின்றோம். இது ஒரு மிக முக்கியமான விடயம். இரண்டாவது அவர் வலியுறுத்தி சொன்ன விடயம் இதனுடைய தொடர்ச்சி. இன்று இந்த அரசியல் மாற்றத்திற்கான அடிப்படையே 2022 தொடங்கப்பட்ட அறகலைய போராட்டம் என்று சொன்னார். அது மிக உண்மையான விடயம். அந்த அறகல போராட்டம் நடக்காது விட்டிருந்தால் இந்த நிலைமைகள் எதுவுமே வந்திருக்காது. நேற்று இங்கு இருக்கின்ற அரசியல் ஆய்வாளர் தோழர் காதர் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னார். இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நியாயமாக செயற்படுத்த முன்வராத போது அதற்கு தங்குமானால் இந்த போராட்டத்தை தொடங்கிய உண்மையான மாற்றத்திற்கு காரணமாக இருந்த அரசியல் சமூக சக்திகள் வெளியில் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த அரசுக்கு எதிராக போராடுவார்கள், அவர்கள் வீதிக்கு வருவார்கள் என்பது நமக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அதே நேரம் இந்த ஆட்சியாளர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அது மிக முக்கியமான விடயம். ஆகவே நிலைமைகள் மாறி இருக்கிறது. அதற்கான அரசியல் சூழல்கள் இங்கு இருக்கின்றது. இந்த விடயங்களை எங்களது தரப்புகளிலிருந்து நாங்கள் எப்படி சாதகமாக மாற்றிக்கொள்வது, இரண்டு நோக்கம். ஒன்று நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய அபிவிருத்தி, ஒரு ஐக்கிய சமாதான சமத்துவமான நிலைமை. அதே நேரம் நாங்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்ற எங்கள் சார்ந்த மக்கள் பிரிவினர்களுடைய வளர்ச்சிகள், ஒரு சமூக ஜனநாயகம் போன்ற பல்வேறு அம்சங்கள். இவை இரண்டு தரப்புகளிலிருந்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். தெற்கில் என்ன செய்கிறார்கள், சிங்களவர்கள் என்ன செய்தார்கள், அதல்ல இப்போது பிரச்சனை. 70 வருடமான இந்த வரலாற்றை நாங்கள் போஸ்ட்போன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பிரேத பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மாற்றத்தை எப்படி எங்களுக்கு சாதகமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இறுதியாக நான் இங்கு பேச இருக்கின்ற பட்டியலை சொல்கின்றேன். இதன் பின்பு தயவு செய்து நேரம் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். பாலேந்திரா கனடாவிலிருந்து, தோழர் துரைசிங்கம் அவர்கள் கனடாவிலிருந்து, அதற்கு பிறகு கருத்தாளர்களாக 3 நிமிடங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். டாக்டர் பாலேந்திரா, ரத்னம் போன்றவர்களுடன் ஆசிர், ரவி சுந்தரலிங்கம், ராஜசிங்கம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு வழங்கப்படும். நான் சொல்கின்றேன், இது பேசுவதற்கான நேரங்கள் ரொம்ப குறைவு. நான் எதிர்காலத்தில் இந்த விடயங்களை நாங்கள் ஒரு கூட்டாக பகுதி பகுதியாக பிரித்து ஒரு உரையாடல்களை நடத்தி இந்த அறிக்கைகளை நாங்கள் சமர்ப்பிப்பதற்கான ஒரு வளவாளர்களை கொண்டும் சமூக சக்திகளை கொண்டும் ஒரு கமிட்டிகளை போட்டு வேலை செய்ய இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் இதில் இணைந்து பங்கு பெற்ற விரும்பினால் உங்களுடைய கருத்தை சொல்லலாம். பாலேந்திரா அவர்கள், நண்பர் பாலேந்திரா கனடாவில் இருந்து இருக்கிறீங்களா? பாலேந்திரா. இறுதியாக டாக்டர் பாலா அவர்கள், இறுதியாக டாக்டர் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. ஓகே, எல்லோருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாவது என்னுடைய வாழ்த்து செய்தி தோழர் அனுரகுமாருக்கும் பிரதமராக ஈடுபட்டிருக்க ஹரிணி அவர்களுக்கும் முக்கியமா, மற்றது எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றது முக்கியமாக சொல்லணுமெண்டா அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் பிளாட்ஃபார்ம்
அதன்படி அவர் அதை நடைமுறைப்படுத்தணும். இப்போ என்னடா அவர் கேட்டது வந்து மெஜாரிட்டி அதை விட 2/3 கேட்டால் அதை விட கூடவே அள்ளி கொடுத்துருக்குறாங்க மக்கள். சரியா? அப்போ அதுல இருந்து அவர் சாட்டுப்போக்கு பவுசர் சொன்ன மாதிரி சாட்டுப்போக்கு இல்லை, நடைமுறைப்படுத்தணும். ஓகே, அது முதலாவது. இது அதுக்கு அடுத்தது வந்து நான் இதை சொல்லுவோம், இதை கதைப்போம் என்னென்னா அந்த அரசியல் கைதிகள், மற்றது அந்த தடை சட்டம், மற்றது காணி கையளித்தல், இதில் என்னென்னா இப்போ நான் நினைக்கிறேன் மிஸ்டர் துரை ராஜசிங் அவர் தான் சொன்னவர் போல காலப்போக்கில் இது வந்து ஜேவிபிக்கு மேலேயும் இருக்கு, அனுரகுமார் மேலேயும் தனிப்பட்ட ரீதியா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. என்னண்டா கடந்த காலங்கள்ல இப்படி ஏதாவது ஒன்று நல்லது நடக்க போற நேரம் டக்குண்டு வந்து கேண்டிக்கு நடக்கிறதும் அதை தடை செய்யறதும் இது பண்றதும். அப்ப இப்ப வந்து இவங்க ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. அப்ப வந்து என்னண்டா இப்ப தோழர் அனுரகுமார கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கிற, எந்த அளவு கண்ட்ரோலோ தெரியும். என்னண்டா இப்ப அவர் பாராளுமன்றத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப சாட்டு போக்கு சொல்ல முடியா, பாராளுமன்றத்துல இதை வந்து எதிர்க்கிறாங்க, செய்ய முடியாம இருக்குன்னு சொல்லி. அது முக்கியமா நான் கவனத்துல எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு முறையும் ஏதாவது நல்ல விஷயம் நடக்க போற நேரம் ஏதாவது உண்டு, ரைட்டா, நடக்கும். அது சந்திரிகாட இதுல, அது கடந்த கால இதுல நான் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், சரிதானே? அதை ஒருக்கா கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மற்றது வந்து ஜனாதிபதி, இது முக்கியமா ஒருத்தரும் கதைக்காது. இது ஜனாதிபதியிட தோழர் அனுரோட இந்திய விஜயம் நினைக்கிறேன் பிப்ரவரியில ஜெய்சங்கர் இன்வைட் பண்ணியிருக்கிறார், போவார் போல. அப்ப முக்கியமா இது ஒருக்கா அந்த இதுல ஒரு இன்க்ளூட் பண்ண சொல்லுங்க. அங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ரெஃப்யூஜிஸ், அது முக்கியமா என்னடா சரியா கஷ்டப்படுறாங்க. இந்த ஓவர் த இயர்ஸ் ஒரு 2-3 இயர்ஸா நானும் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு கேம்புக்கு கும்மிடி பூண்டி இதுக்கு நாங்கள் கொஞ்சம் ஹெல்ப்புகள் செய்து கொண்டிருக்கிறேன், ரைட்டா. அப்போ அவையில் வந்து என்னடா நிறைய பேருக்கு வந்து அங்கே இருக்கிற கஷ்டமா இருக்கு, அங்கே படித்த பிள்ளைகளுக்கும் என்ன ரெஃப்யூஜின்னு அதை எழுதுறாங்க. அப்போ தொழில் வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே திரும்பி வாரதுக்கு அவங்க விருப்பமாக இருக்கிறாங்க. அந்த திரும்பி வந்து இங்கே மீள் குடி ஏற்றத்துக்கு அவங்க வந்து யோசிக்கிறாங்க, இங்கே வந்த என்னென்ன ஹெல்ப்புகள் கிடைக்கும், அது சரிவரமா சாத்தியப்படாதா. அப்ப இந்திய கவர்மெண்ட்ல அவர் அது ஒரு அவரோட எஜெண்டாவில் அவர் கதைச்சா ரெண்டாவது நல்லா இருக்கும். மற்றது இங்க எனக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்கு, அந்த அப்படி எதுவும் ஃபைனான்சியல் இது ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க அதுல வந்து பங்கு கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அவையில இங்க மீள் குடியேற்றுறதுக்கு இங்க அவையோட ஜப்னால எந்தெந்த இடமும் எனக்கு தெரியாது. அப்ப காணி விடுவிக்கிற நேரம் அவையில ஒருக்கா யோசிக்க சொல்லுங்க, சரியா? மற்றது வந்து என்னன்னா இந்த கலந்துரையாடல், அது முக்கியம். டயஸ்போரா கலந்துரையாடல் வந்து அன்றைக்கு போன முறை நான் சொன்னேன் என்னன்னா இனங்களுக்கு இடையில கலந்துரையாடல்கள் நிறைய தேவையா இருக்கு. கலந்துரையாடல்கள், ஓப்பன் டாக்னு சொல்ற, சரியா? இப்ப இங்க வந்து கலந்துரையாடல் வந்து என்னன்னா இப்ப இங்க வந்து ஹை கமிஷனர் இருக்கிறார், கனடா எடுத்துக்கொள்ளுங்க ஹை கமிஷனர். இப்ப ஹை கமிஷனர் இப்ப எடுத்த மட்டும் இங்க அவ்வளவு பெரிய நெருங்கின அந்த தொடர்பு இல்லைன்னா ஏதோ பாஸ்போர்ட் ரினிவல் இதுதான் போறாங்க. அவைக்குடையில ஒரு ஃப்ரெண்ட்லி இது இல்லை. அப்ப கவர்மெண்ட் என்ன செய்யணும்டா, என்ற சஜஷன், இப்ப ஃபாரின் மினிஸ்ட்ரியோட சேர்ந்து எல்லா அங்க கட்சிகள், முக்கியமான ஆட்கள், தமிழ் கட்சி, முஸ்லீம் கட்சி, எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் மாதிரி ஒன்று செய்து அவங்கள இங்க வந்து ஒரு கலந்துரையாடல் வந்து இங்க கனடாவில் நாங்கள் சொல்லுவோமே, துறைசார் எல்லாம் அரசியல் சம்பந்தமாகவும் பொருளாதார சம்பந்தமாகவும் ஒரு கலந்துரையாடல ஃபியூச்சர்ல அப்படி செய்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னடா இப்ப இங்கேயும் வந்து இப்ப அரசியல் ரீதியா இப்ப இங்கே எங்களுக்கு ஒரு எம்பி இருக்கிறார், தமிழ் எம்பி இருக்கிறார், கனடியன், இதுல கேரி ஆனந்த சங்கரி என்று சொல்லி. அப்ப வந்து எப்படியும் நாங்கள் வந்து இப்ப நாங்கள் இங்க இருக்கிறோம் டயஸ்போரா, நாங்கள் கனடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவங்க, ரைட்டா? அப்ப அதுக்குள்ளதான் நாங்கள் இயங்க முடியும். என்றைக்கு நான் கனடியனா வந்தோன்னா அன்றைக்கு நான் வந்து ஸ்ரீலங்காவோட சிட்டிசன்ஷிப்பை இழந்துட்டேன், ரைட்டா? மற்றது இதையும் ஒருக்கா யோசிங்க. இப்ப இந்த கலந்துரையாடல் நேரம் மற்ற விஷயங்களெல்லாம் கதைக்கலாம். இரட்டை பிரஜா உரிமை, ரைட்டா, அதையும் நாங்கள் ஒருக்கா இது பண்ணலாம். என்ன மாதிரி இது பண்ணலாம், விருப்பமான ஆக்கள் வந்து ஸ்ரீலங்காவோட சிட்டிசன்ஷிப் இது பண்றது, ரைட்டா? மற்றது வந்து ஓகே, நீங்க பேப்பரா நீங்க ரைட்டிங்லயும் போட்டு இருக்கிறீங்க இல்ல, அது நீங்க கமிட்டில இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம பேப்பராக நீங்க வைக்கலாம். ஆமாம். இது வந்து மற்றது என்னன்னா இந்த ஓகே, மற்றது என்ன கலந்துரையாடல் நான் சொன்னேன் தானே. இதுல வந்து என்னன்னா இப்ப நான் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப ஒரு நினைக்கிறேன் ஒரு 1 year or 2 years முதல் இங்க இருந்து ஒரு குரூப் ஒன்று போச்சு, இங்க இருந்து யூகேல இருந்து ஒரு குரூப் ஒன்று போச்சு.
அங்க போய் ஹிமாலயா பிரகடனம் ஏதோ ஒன்று அவங்க ஏதோ இது பண்ணி சொன்னா. அப்ப அதுக்கு சரியான எதிர்ப்பீங்க கனடியன் இதுல. என்ன தன்னிச்சையா அவங்க அங்க போயிட்டு எல்லாரையும் கண்டு இது பண்ணி படங்கள் எல்லாம் போட்டு இது பண்ணி அப்படியான இதுகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது இனிமேல். அங்க நான் சொல்றேன், அந்த குரூப் வந்து இங்க ஃபார்ம் பண்ணா எல்லா மக்கள் இது ஒரு ஒரு பொதுவான ஒரு இதுக்கு நாங்கள் வரலாம், நிறைய ஹெல்ப்புகள் எடுக்கலாம். பொருளாதார ரீதி எனக்கு தெரியும், எனக்கு கலந்துரையாடல் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இது பண்ணி, அப்ப அது முயற்சி வந்து அங்கிருந்து தான் வரணும். நாங்கள் இங்கிருந்து போய் தோழர் அனுரகுமார நாங்கள் இப்படி செய்யப்படும் சொல்லிட்டு அங்கிருந்து தான் வரணும். அது வந்து நல்ல இதா இருக்கும். அது என்னடா அது வந்து ஒத்தன்டிஸ் இதா இருக்கும். அதுதான் அவங்கள தான் முன்னெடுக்கணும். அவருக்கு தேவையான அத்தனை பவரும் மக்கள் கொடுத்துட்டாங்க. நாங்கள் இங்க ரெடியா இருக்கிறோம் எனி டைம். இப்ப என்னடா எங்களுக்கும் வயது போகுது, இந்த 40 இயர்ஸ் ஆகிட்டு. அப்ப எங்களுக்கு இனி என்ன பொறுத்த மட்டும் நான் என்ன பற்றி நான் சொல்றேன், எனக்கு இங்க பொறுப்புகள் இல்லை. என் பிள்ளைகள் 2 பேரும் எல்லாரும் மேரி பண்ணி எல்லாரும் செட்டில். எனக்கு இனி இருக்க எத்தனையோ தெரியா, பிகாஸ் கவுண்டிங் த டேஸ் அட்லீஸ்ட் எங்களோட நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்ன்ற ஆசையா இருக்கிறேன். அதுவும் ஆக்களை பகைச்சு கொண்டு போய் அங்க இது பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஐ எம் ரெடி டு டூ ஆல் மை எக்ஸ்பர்டீஸ், ஐ எம் வில்லிங் டு டூ. ஓகே, மற்றது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாங்கள் வந்து இப்ப வந்து அனுரகுமார வந்துட்டார், நாங்கள் எல்லோரும் இங்க ஒரு பார்வையாளரா இல்லாமல் ரைட்டா நாங்கள் இதுல பங்குதாரரா இருக்கணும். அவர் யாரோட சொன்னவர் எனக்கு அந்த இதுல துரைசிங்கமா நினைக்கிறேன், சார்ல்ஸ் சொன்ன பார்வை நாங்களும் பங்கெடுக்கணும். அதுக்குரிய அந்த சரியான இத மெக்கானிசம் இதுகளை இவர்தான் இப்ப இருக்க கவர்மெண்ட் தான் அதை உருவாக்கி தரணும் எங்களுக்கு. ரைட்டா, இதைத்தான். இதை விட எனக்கு வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. மிக்க நன்றி. இவர் சொன்ன இந்த கலந்துரையாடல் என்பது வந்து நான் அதை மறந்துட்டு நான் மீண்டும் அழுத்தி சொல்ல வேண்டும். நாங்கள் அரசாங்கத்துடன் பேசுவது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு தமிழ் ஸ்பீக்கிங் ஃபோரம் என்றபடியால் அதை பேரை வைத்தது ஒரு முன்னிபந்தனையாக. நாங்கள் அரசு தலைமைகள் சிங்கள மக்களுடன் பேசுவது போல் மிக முக்கியமான பிரச்சனை இங்கு இருக்கின்றார்கள் பல தோழர்கள். தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மலையாள மக்களுக்கும் இடையில் மிக குறிப்பாக நீண்ட காலமாக இந்த காலகாலமாக ஒடுக்கப்பட்டு வருகின்ற இந்த எண்ணிக்கை சிறுபான்மையின மக்களுக்கு இடையில் குறைந்தபட்சம் ஒரு புரிந்துணர்வு வர வேண்டும். கடந்த கூட்டத்தில் திருகோணமலையில் போட்டியிட்ட தோழர் வென்றிருக்கிறார், இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார் அருண் ஹேமச்சந்திரன் அவர்கள் சொன்னார். இன்று திருகோணமலையில் தேர்தலுக்கு முதல் சொன்னார், ஒரு சிங்கள வேட்பாளருக்காக தமிழர்கள் முஸ்லிம்கள் வேலை செய்கிறார்கள், ஒரு தமிழ் வேட்பாளருக்காக தமிழர்கள் முஸ்லிம்கள் சிங்களவர்கள் வேலை செய்கிறார்கள், ஒரு முஸ்லிம் வேட்பாளருக்காக தமிழர்கள் முஸ்லிம்கள் வேலை செய்கிறார்கள், எங்களுக்கு இடையில் மிக ஒற்றுமை இருக்கின்றது என்று. உண்மையில் அருண் ஹேமச்சந்திர அவர்கள் தெரிவானது தமிழர்கள் முஸ்லிம்கள் சிங்களுடைய வாக்குகளால். திருகோணமலை உங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் சமூகங்கள் மட்டத்தில் ஏற்படுத்த வேண்டும், சமூக உறவுகள் மட்டத்தில் ஏற்படுத்த வேண்டும். எங்களுடைய வேலை திட்டத்தில் 2வது அம்சம், முதல் அரசியல் தலைமைகளுடன் சமூக சக்திகளுடன் பேசுகின்ற அதே நேரம் தமிழர்கள் முஸ்லிம்கள் மலையாள தமிழர்களுக்கு இடையில் ஒரு ஐக்கியத்தையும் ஒரு புரிந்துணர்வையும் கடந்த கால கசப்புணர்வை நீக்குவதற்கான மிக முக்கியமான பணிகள் எங்களுடைய வேலை திட்டத்தில் 2வது அம்சம் என சொல்லிக்கொண்டு, எங்களுடைய அடுத்த பங்களிப்பாளர் தோழர் துரைசிங்கம் அவர்கள் கனடாவிலிருந்து. ஐயா பேசுங்கள் ப்ளீஸ். வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த அரசாங்கத்தில் நான் 2 விடயங்களை எதிர்பார்க்கிறேன். ஒன்று, புதிய அரசாங்கம் புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வரும்போது சட்ட வரைவுகளில் சிங்கள பௌத்த நாடு என்று குறிப்பிட்டு மக்களை வேறாக்கி வெறுப்பை ஏற்படுத்தக்கூடாது. மிக முக்கியமான மிக அடிப்படையான மிக முக்கியமான விஷயம். 2, புதிய பாராளுமன்றத்தை ஆரம்பித்து ஜனாதிபதி ஆற்றும் உரை ஸ்பீச்சில் காணாமல் ஆக்கப்பட்டோர்களுக்கான திடமான தீர்வு என்ன என்பதும் அது எப்போது வழங்கப்படும் என்பதையும் அவர் சொல்ல வேண்டும், சொல்வார் எனவும் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. உண்மையில் இந்த குறிக்கப்பட்ட நேரத்தை விட எழுதி வைத்து மிக தெளிவாக குறிப்பாக அவர் சொன்னார். உங்களுக்கு தெரியும், இனி இப்பொழுது வளவாளர்கள் கருத்தாளர்களுடைய இது முடிந்து விட்டது. இப்பொழுது நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்ற முதலிருந்து இங்கு கேட்டுக்கொண்டிருக்கின்ற டாக்டர் பாலேந்திரா, டாக்டர் ரத்னம் கௌரி, ஆசிர், ரவி சுந்தரலிங்கம், தன ராஜசிங்கமா என்று அவர் அவ்வளவருக்கும் தான் இதில் வாய்ப்பு. நான் சொன்னேன், இது ஒரு அறிமுகம். இந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கான விடயம். எதிர்காலத்தில் நாங்கள் இந்த விடயங்களை
பிரிந்து பேசி பகுத்து பேசி இந்த விஷயங்களை ஆழமான அறிக்கைகளை தொடர்ச்சியாக சமர்ப்பிப்பதற்காக இருக்கின்றோம். இதில் பங்கு பெற்ற விரும்பினர்கள், பங்கெடுக்க விரும்பினர்கள் தயவு செய்து தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது நான் டாக்டர் பாலேந்திரா. என்னுடைய பெயர் வந்து ரவி சுந்தரமூர்த்தி. சரி, நான் கூப்பிடுறேன் ஐயா, உங்களுக்கு கூப்பிடுறேன். ஐ நோ யூ, டோன்ட் வரி. இல்ல பேர் வந்து சுந்தரலிங்கம், சுந்தரமூர்த்தி. சரி, ஓகே, சாரி ஐயா, சாரி, பேரா பிரச்சனை, சாரி. ஓகே, டாக்டர் பாலேந்திரா இருக்கிறீங்களா? ஓகே, டாக்டர் ரத்னம். யா, ஆசிர் நீங்கள் பேசலாம். ஆசிர் இருக்கிறீங்களா? ரவி சுந்தரமூர்த்தி ஐயா நீங்க பேசுங்கள். ரவி சுந்தரமூர்த்தி ஐயா. எல்லோருக்கும் வணக்கம். நான் பேர் சொன்னது நான் குறை சொல்லவில்லை. நீங்க அதிலே டைம் எடுக்கிறீங்க. Go ahead. எல்லோருக்கும் மிக்க நன்றிகள். முக்கியமா ஒரு சில விடயங்களை கூற விரும்புகின்றேன். எங்களுக்குள் ஒரு குழுமம் இருக்கிறது. இளப்பாரிய இலங்கை அரச விமானப்படை அங்கத்தவர்கள் முக்காவாசியும் சிங்களவர்கள், ஒரு சில தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு கூறிய ஒரு விடயம், நான் நினைக்கிறேன் தனமாசிங்கம் ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி, இனிமேல் வேற பிறப்பு சான்றிதழ்கள், நீங்கள் யார், உங்கள் பெயர் ஸ்ரீலங்கனை தவிர வேறு ஒன்றும் இருக்கப்படாது என்று ஒரு சிங்கள நபர் எனக்கு சொல்லுகிறார். அவர் இலங்கை தமிழரா, மலைய தமிழரா, அந்த தமிழரா, அது ஒன்றும் இருக்காமல், எந்த சிங்களவர்களோ முஸ்லிம்களோ ஒன்று இல்லாமல் அவர் இலங்கையில் பிறந்தவர் என்ற சான்றிதழை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை எனது நண்பர், ஒரு சிங்கள நண்பர் எனக்கு சொல்லியிருக்கிறார். மற்றது முக்கியமாக வந்து இந்த பெண்மணிகள் வந்து இந்த முறை திறமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மலையகத்தில் வந்து 2 பெண்மணிகள், யாழ்ப்பாணத்தில் 1 பெண்மணி, மாத்திரையில் வந்திருக்கிறார். இவ்வாறு அந்த பெண்மணிகளுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு நாங்கள் என்ன செய்யலாம்? பெரிபாலேந்திரா அவர்கள் நண்பன் தான், அவர் சொல்வது போல பல விடயங்களை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆசையாக இருக்கின்றோம். மற்றது வந்து முக்கியமாக சிறந்த முறை சொல்ல இருந்தேன், அதாவது வந்து படித்து நல்ல முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு உத்தியோகம் இல்லாமல் தான் முக்கியமாக வந்து வெளிநாடு சென்றவர்கள் தரப்படுத்தல் காரணமாக. இதை நாங்கள் ஆணிவேர் என்று நான் முந்தி சொல்லியிருந்தேன். அந்த ஆணிவேரை எடுத்துவிட்டு நாங்கள் நிச்சயமாக செயல்படுவதற்கு எங்களுடைய தலைமைப்புடன் இப்பொழுது ஜனாதிபதி அவர்கள், அனுராகுமார் திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கம் செய்வார் என்றதும் சொல்லிக்கொண்டு, மற்றது வந்து மருந்து கசப்பானாலும் நாங்கள் குடிக்கத்தான் வேணும். தோற்றவர்களுடைய அந்த தேசியவாதம் இன்னும் நான் சில விதங்கள் பார்த்திருக்கிறேன், இன்னும் அது வலுவாக வந்து கொண்டிருக்கிற தோற்றவர்களுடைய, அது நான் பேர சொல்ல விரும்பவில்லை, அவர்களையும் உள்வாங்கி, அந்த மருந்து கசப்பானா இருந்தாலும் அவர்களையும் நாங்கள் உள்வாங்கி ஜனநாயக முறையை, அந்த ஒரு அன்பர் சொன்னார், நீங்களும் சொன்னீர்கள் பௌசவர்களே, அந்த இலங்கை நாடு வந்து இலங்கை நாடு, ஸ்ரீலங்கா, சிங்கள பௌத்தன்றதை விட்டு நாங்கள் சொன்ன குணமானால் எங்களுக்கு நிச்சயம் வெற்றி. நன்றி, வணக்கம். நன்றி தயாபரன் தங்கா அவர்கள். அடுத்து டாக்டர் பாலா அவர்கள், அவருடன் இதை முடித்து விடுவோம். டாக்டர் பாலாவும் எங்களுடைய செயற்குழு உறுப்பினர், இந்த நடவடிக்கைகளுக்கு பக்கவாலாக இருப்பவர்கள். இறுதியாக அவருடைய உரையுடன் தங்கா அவர்கள், ப்ளீஸ். நன்றி இந்த சந்தர்ப்பம் தந்ததற்கு முதலாவது எனது வாழ்த்துக்கள் அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் அவருடன் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து தோழர்களும், பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஆளுங்கட்சி எதிர்கட்சி அனைவருக்கும் எனது நல்ல வாழ்த்துக்கள். அவர்கள் நல்ல சேவை செய்வார்கள் என நம்புவோம். திரு ரவி சுந்தரமூர்த்தி அவர்கள் சொன்ன ஒரு சிறிய கருத்து, தோற்றவர்கள் என்ற கொள்கைப்பாடை வந்து உங்கள் மனதிலிருந்து அகற்றுங்கள் தயவு செய்து. தோற்றவர்கள் அல்ல இவர்கள் எல்லாரும் வந்து தங்கள் அதாவது தங்களுக்கான ஒரு சுய வாழ்க்கைக்காக, ஒரு நிரந்தரமான சமாதான சுதந்திரத்துடன் கூடிய வாழ்க்கைக்காக போராடிய மக்கள். அவர்கள் தோற்றவர்கள் அல்ல. அவர்கள் எல்லோரும் இந்த நாட்டின் பிரஜைகள் என்றதை ஒரு அடிப்படை மனதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து வெளிவரணும். அடுத்த விடயம், இலங்கையர்கள் என்று கூறும்போது அந்த இலங்கையர்களுக்கான வரவிலக்கணம் பலர் இங்கே அழகாக கூறியிருந்தார்கள். அந்த இலங்கையர்கள் என்றது பிறப்புச் சான்றிதழில் வருவதற்காக அந்த இலங்கையர்களோட வரவிலக்கணம் சரியாக முதல் அரசியல் அமைப்பிலே வரவிலக்கணம் படுத்த வேண்டும். அது இல்லாமல் இலங்கையர்கள் போடுவது பல மக்களை பாதிக்கும் என்பது எனது ஒரு கருத்து. நன்றி. நன்றி. இந்திரகுமார் அவர்கள் 2 நிமிடம் தெரிய முடியுமா என்று கேட்டிருக்கின்றார். அகிகுமார், இந்திரகுமார் ப்ளீஸ். இருக்கிறீங்களா இந்திரகுமார்?
இந்திரகுமார் இருக்கிறீங்களா? இல்ல, அவர் அந்த பயங்கரவாத எழுதியிருக்கிறார். முக்கியமாக பயங்கரவாத தடை சட்டத்தை பேசுங்கள், ரத்து செய்ய வேண்டும், புதிய அரசியலமைப்பு. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம். நான் சுருக்கமா சொல்றேன், உங்க டைம் பிரச்சனை இருக்கனால. எங்க இருந்து பேசுறீங்க? பயங்கரவாத தடை சட்டம் எங்க இருந்து பேசுறீங்க? மட்டக்களப்பு. சொல்லுங்க. நல்ல விஷயம், மட்டக்களப்பு. நல்ல விஷயம், பேசுங்க. எடுக்கப்பட வேண்டும். அதனால இருக்கிற விடயங்கள் உண்மையாக சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். எல்லோரும் சுதந்திரமாக, எல்லோரும் அவர்களுடைய தமிழரோ முஸ்லிம்கள் அவங்களுடைய விடயங்களை சுதந்திரமாக செய்வதற்கு தடையாக உள்ள ஒரு விடயமாகவே அந்த பயங்கரவாத தடை சட்டம் காணப்படுகிறது. அது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. மற்ற விடயங்கள் நான் அதில் குறிப்பிட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். நான் இந்த தோழர் பிரியன்தாசன் அவர்கள் கொஸ்டின் ஆன்சர் இருக்கிற என்ன அவங்களுடைய கேள்விகள் என்பதை எல்லோருக்கும் முன்னுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். உங்களோட கேள்விகளை சொல்லுங்கள். இது எல்லோருக்கும் பொதுவான விஷயம். இங்கு பதிலளிப்பதற்கு உத்தியோகபூர்வமாக யாரும் இல்லை. உங்களோட கொஸ்டின்ஸ் என்ன என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க. ஓகே, நன்றி அண்ணா. அதாவது இப்ப இந்த கதைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் எப்படி அங்க என்பிபி போய் சேரும் என்று எனக்கு ஒரு கேள்வி. இதான் நாங்கள் அதான் இந்த பொறிமுறையை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு டிஸ்கஷனையும் தொகுத்து நாங்கள் ஜனாதிபதி, பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதம மந்திரி, அமைச்சரவை மட்டுமல்ல, என்பிபியினுடைய தலைமை குழு உறுப்பினர்கள், ஜேவிபியினுடைய தலைமை குழு, ஊடகங்கள், புத்திஜீவிகள் எல்லோருக்கும் அறிக்கை வடிவில் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். இது நாங்கள் அதற்குத்தான் ஒரு துறைசார் ரீதியில் பகுதி பகுதியாக இவைகளை பிரித்து ஒவ்வொரு மாதம் இனி நான் நினைக்கிறேன் ஒரு பகிரங்கமான கலந்துரையாடலுக்கு நாங்கள் போவதற்கு எண்ணமில்லை. மிக வளவாளர்கள், இதில் துறைசார் அனுபவமாளர்கள், செயற்பாட்டாளர்களை கொண்டு வந்து வைத்து ஒவ்வொரு தலைப்புகளிலும் நாங்கள் உரையாடி ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து உடனடியாக 3 மொழிகளிலும் எல்லோருக்கும் மக்களுக்கும் இதை செய்வது என்கிறது ஒன்று. 2வது, இது ஒரு பெரும் ஆவணமாக, அதாவது எங்களுடைய பணியையும் நாங்கள் செய்திருக்கின்றோம், எங்களுடைய மனக்குறைகள், எங்களுடைய அபிலாசைகள், எங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நாங்கள் இந்த இலங்கை சமூகத்திற்கு முன் வைத்திருக்கின்றோம் என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்காகவும் ஒரு ஆதாரமாக கொள்வதற்காகவும் நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் எங்களுடைய விடயம். ஆனால் ஒரு விஷயம், நாங்கள் பெரிய தாக்கம் செலுத்தக்கூடிய ஆட்கள் இல்லை, ஆனால் இதனுடைய தொடர்பானவர்களுடன் தொடர்புகள் வைத்திருக்கின்றோம். எல்லாத்தையும் விட ஒரு விடயம், மிக எளிமையாக எல்லோருடைய கருத்துக்களையும் மிக சாதாரணமாக அணுகி பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இன்றைய அரசு தலைமையில் இருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். இறுதியாக டாக்டர் பாலா சொல்ல விரும்புகிறீங்களா? டாக்டர் பாலா. சொல்லுங்க. நன்றி ஃபௌசர். பல்வேறுபட்ட ஆளுமைகளும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தீர்கள். நன்றி. எல்லோரும் கூறுவது போல எங்களுக்கு இப்போ ஒரு புதிய ஒரு தமிழ் மக்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கு, சிறுபான்மை இனங்களுக்கு அவருடைய உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு புதிய சந்தர்ப்பம் அல்லது ஒரு நல்ல வாய்ப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் எவ்வாறு சிறந்த முறையில் பயன்படுத்துவது என்பதற்காகவே நாங்கள் இந்த அரங்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கான கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக இது மிகவும் ஒரு முக்கியமான காலம். ஏனென்றால் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியை பற்றி நம்பிக்கைகளும் இருக்கிறது, அதே மாதிரி கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத தன்மையும் ரெண்டும் நிலவுகிறது. அவை இந்த நம்பிக்கை இல்லாத தன்மைக்கான காரணங்களை அறிந்து அது உண்மையாக இருந்தால் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்ற ஒரு முக்கியமான பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. எனவே நான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அல்லது எங்களுடைய அரசியலிலே நான் காணுகிற ஒரு குறை நாங்கள் எப்பொழுதும் இந்த காரணங்களை தேடின ஒரு கலந்துரையாடலை நாங்கள் செய்கிறோம். காரணங்களை தேடுகிற பொழுது ஏன் என்றால் நாங்கள் இந்த ஆரை குற்றம் சொல்வது என்றுதான் முடியும். இவர்களால் தான் இது நடந்தது என்று சொல்லி, தமிழரசு கட்சியால் தான் இது தோத்து போனது, இவராலும் தோத்து போனதுன்னு சொல்லி இந்த காரணங்களை நாடு தேர்ந்தது தீர்வுகளை, இதற்கான முடிவுகளை அல்லது இதை எவ்வாறு தீர்த்து வைப்பது என்ற நோக்கின எங்களுடைய கலந்துரையாடல் அமைவது குறைவு. பொதுவாக நாங்கள் காரணங்களை விளக்குவதற்கான முறையிலே தான் நாங்கள் கலந்து கொள்கிறோம். அதில் எங்களோட பெரிய குறைபாடு இருக்கிறது. ஆகவே நாங்கள் தீர்வுகளை எவ்வாறு கண்டறிவது என்பது சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு வேண்டுகோள்.
ரெண்டாவது ஃபௌசர் சொன்னது போல நாங்கள் சிங்கள சரக்குகளோடு மட்டுமல்ல, தமிழ், முஸ்லிம், மலைய மக்களுக்கு இடையிலான ஒரு உரையாடலையும் ஒரு காத்திரமான முறையிலே, நம்பிக்கையான முறையிலே செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. அது முக்கியமானது. இரண்டாவது, இந்த தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரையிலே நான் சொன்னேன், அதாவது இந்த சொன்னார், அவர் மாகாண சபையை நடைமுறைப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறார், புதிய அரசியல் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார், அப்படியே பல விஷயங்களை செய்திருக்கிறார் என்றெல்லாம் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தாலே இப்போ இன்றைக்கு அண்மையில நேற்று கூட இன்றைக்கு நினைக்கிறேன், அந்த சந்திரசேகரம் சொல்லிக்கிறார், அதாவது நாங்கள் தமிழ் மக்களுடைய நம்பிக்கையை ஏமாற்ற மாட்டோம், என்று கூறிய அதே நேரத்தில் அதையே சொல்றார்கள், இந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை கவனிக்க தவறிவிட்டார்கள், நாங்கள் அதை கவனிப்போம் என்று சொல்கிறார்கள். அப்படி ஆனால் அதெல்லாம் முக்கியமான பிரச்சனை. தமிழ் மக்கள் இதுவரை காலவும் உயிரை கொடுத்ததோ அல்லது இவ்வளவு அழிப்புகளையும் தாங்கிக் கொண்டது அன்றாட தேவைகளுக்காக அல்ல, அது அவர்களுடைய திறமைக்காக, அவருடைய சுய கௌரவத்துக்காக, அவருடைய தன்மானத்துக்காக, அந்த இனத்தினுடைய தன்மானத்துக்கும் திறமைக்கும் சுய கௌரவத்துக்குமாகத்தான் அவர்கள் இவ்வளவு உயிரிழப்பையும் செய்தார்கள். அதை அவர் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்றாட தேவைகளுக்கான என்ற இல்லை. லண்டனிலும் யூகேலும் கூட இப்ப ஸ்காட்லாந்து அல்லது ஸ்காட்லாந்து மக்கள் அல்லது வேல்ஸ் மக்கள் போன்றவர்கள் எல்லாரும் தங்களுக்கு அதிகார பதவி கேட்கிறது அன்றாட சாப்பாட்டுக்காக அல்ல, தங்களுடைய சுய கௌரவம், தங்களுடைய தனித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற இலங்கையுடைய தேசிய இதுகால வரலாறு அதிலே தான் தங்கியிருக்கிறது. அந்த தனித்துவத்தை பேணி காப்பதில் இலங்கை அரசு எவ்வாறு நடந்து கொள்வது என்பதை பொறுத்து தான் இருக்கிற, அன்றாட தேவைகளை பொறுத்துள்ள. இன்றைக்கு தமிழ் மக்களும் கூட தமிழரசை புறக்கணித்தார்கள் என்றால் அது அன்றாட தேவைகளை செய்வதில்லை. அவர்கள் தங்களுக்கு உரிமையை பெற்றுக் கொள்வது சம்பந்தமாக காத்திரமான முறையில் வேலை செய்யவில்லை என்ற ஒரு புறவுதான் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அனுராக காய்க்கும் பொழுது அவர் தெளிவாக சொல்லுகிறார், நாங்கள் அதை செய்வோம், மாகாண சபையை நடைமுறைப்படுத்துவோம், புதிய அரசினை உருவாக்கி தருவோம் என்று எல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம மக்கள் வாக்களிக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை தான் இவர்கள் வீணாக்க கூடாது. இவர்கள் திரும்பவும் அந்த அன்றாட பிரச்சனைகளுக்கு தான் நாங்கள் உதவி செய்வோம் என்று கூட சில கருத்து வருகின்றன. அதுகளை நாங்கள் மிகவும் தெளிவாக அவர்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அதை செய்ய வேண்டிய கடமைதான் இந்த அரங்கம் இருக்கிறது நினைக்கிறேன். இன்னொரு விஷயமும் சொல்ல வேண்டும். இதே நேரத்தில் நாங்கள் இந்த டாக்டர் அர்ச்சுனா போன்றவர்களும் பாராளுமன்றத்தில் போயிருக்கிறார்கள். என்றால் இவர்கள் சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்வோம் சின்னங்களை தேவையில்லாத பிரச்சனைகளை தூக்கி முன்னுக்கு போட்டு அதுல இருந்து எல்லாத்தையும் வேற எங்கேயோ கொண்டு திசை மாற்றிக்கொண்டே விடுவோம். அது அப்படி ஒரு பெரிய ஒரு சிக்கல் இந்த டாக்டர் அர்ச்சனாவால் வேற திரும்பவும் அது குறித்து அதை எவ்வாறு உதாரணமாக பார்க்க போனீங்கன்னா, இந்த மாகாண சபைக்கு விக்னேஸ்வரன் நீதியரசர் வந்தபோது முதலாவது செய்த வேலை என்று இந்த இனப்படுகொலை சம்பந்தமான அறிக்கை வெளியிட்டது. அதில் அவர் செய்ய வேண்டிய கடமை வேறொரு கடமை அவருக்கு இருந்தது. அவர் வேறொரு கடமையில் அங்கே போய் சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் அவரை வேறொரு திசைக்கு திருப்பி கொண்டு போய் வேறொரு இடத்துல கொண்டு விட்டாங்க. அது முழுக்க பிரயோசனமாக போய்விட்டது. அதே மாதிரியான நிலைமை இங்கேயும் ஏற்படலாம். அந்த அபாயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம். நிச்சயம் டாக்டர் சொன்ன நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். இது ஒரு கொள்கை ரீதியான விஷயம். இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனை வெறும் பொருளாதார பிரச்சனைகள் மட்டுமல்ல, தனி மனிதர்களுடைய தேவைகள் மட்டுமல்ல. இலங்கை இன்றைய நிலைமைக்கு இந்த அளவு போனதற்கு மிக அடிப்படையான காரணம் காலனித்துவத்துக்கு பின் தோன்றிய இன சமத்துவமின்மை நிலை, தேசிய இன பிரச்சனை. ஆகவே 2 பரிமாணங்களில் இந்த விடயங்களை பார்க்க வேண்டும் என நாங்கள் கொள்கை ரீதியாக இதை வலியுறுத்தி வருகின்றோம். ஒன்று பொருளாதார அடிப்படையான விடயங்கள், 2வது தேசிய இன பிரச்சனை, தேசிய சமத்துவம், இனங்களுக்கிடையே ஐக்கியம். ஆகவே எங்களுடைய சுலோகம், எங்களுடைய முன்வைப்புகள், நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற விடயம் அதுதான். அதனை மிக தெளிவாக இங்கு ரவி சுந்தரலிங்கம் அவர்களும் சொன்னது போல், பலரும் சொன்னது போல் அவர் சொன்னார். இந்த பௌத்த நாடு டாக்டர் பெரியசாமி பாலேந்திரன் அவர்களும் சொன்னார், இலங்கை என்பது ஒரு பௌத்த நாடாக இல்லாமல் இலங்கை ஒரு பல்லினங்களுடைய சமத்துவமான நாடு என்பதுதான். ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் தேவரந்தங்கா அவர்கள் சொல்லுகின்ற அந்த மாதிரி இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கவில்லை. இப்போ தமிழர்கள் வாக்கு போட்டது பானுக்கும் பருப்புக்கும் என்ற அல்ல விஷயம். அந்த பிரச்சனையும் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க தவறக்கூடாது என்பதுதான் விடயம். இங்க ஒரு சின்ன ஒரு இது இங்க ஒரு வளவாளராக நாங்கள் அழைத்தோம். அவருடைய மகனுடைய சோவியின் காரணமாக அவர் தாமதித்து வந்தார். போன முறையும் இதில் மிகவும் ஒரு முக்கியமான பங்களித்தார். தொடர்ச்சியாக இலங்கையிலிருந்து எங்களுக்கு இந்த விடயத்தில் பங்களித்து வருகின்ற அப்துல் சலீம் அவர்கள், நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லலாம். அவருக்கு நாங்கள் 7 நிமிடம் வழங்கலாம் என்றால் அவர் வளவாளராக நாங்கள் அழைத்தது. அதுடன் அவர் முடிப்போம்.
கடைசியாக சோதிலிங்கம் அவர்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லலாம். அவர் எழுதிட்டார், பிறகு அவர் மற்றவர்கள் சொல்லிவிட்டார்கள் சொன்னால் அவர் ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லலாம். அப்துல் சலீம் ப்ளீஸ். ஓகே, நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நான் உண்மையில 7 நிமிஷம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுக்கு நான் தயார் நிலையில் இல்லை. இருந்தாலும் இதில் அடிநாதமாக இருக்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ சொல்கிறேன். தொடர்ச்சியாக நாங்கள் கலந்துரையாடலில் இதை பற்றி கதைப்போம். எதிர்பார்ப்புகள் கணக்கே இருக்குது வெற்றிக்கு பின்னால். அதில் முக்கியமாக சிறுபான்மை சமூகங்களில் தேசியங்களுக்கு அதிகார பகிர்வு அடிப்படையில் தீர்வு வேண்டும் என்ற பார்வை ஒன்று இருக்குது. அந்த அதிகார பகிர்வு தொடர்பாக முக்கியமாக அந்த அதிகார பகிர்வு கேட்கக்கூடிய 3 தேசங்களுக்கு இடையில ஒரு பொதுவான சரியான தெளிவான நிலைப்பாடு இன்னும் வரையில்லை என்றது ஒரு விஷயம். 2வது அரசாங்கத்தினுடைய அல்லது இப்போ வெற்றி பெற்ற கட்சியினுடைய அல்லது நிலைப்பாடுகள் பொதுவாக இருக்குது. அதிகார பரவலாக்கல், அப்போ அதிகார பங்கீடு சில நேரம் பிரச்சனையை தீர்க்கலாம் விடலாம். அதிகார பரவலாக்கம் அதே பிரச்சனைக்கு தீர்வுகள் வழங்குமா இருந்தார். சுயகௌரவம், அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வு, அந்தந்த சமூகங்களுக்கான தனித்துவம் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்குமா இருந்தால் அதை பற்றி பரிசீலிக்கவும் தேசிய இனங்கள் தயாராக இருக்கலாம். இதை பற்றிய விவாதங்களை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். 2 புள்ளிகளில் இது இருக்குது. 2லேயுமே சிக்கல்கள் இருக்குது. அடிப்படையில் அவநம்பிக்கையும் சந்தேகங்களும் பயமும் இருக்கு மட்டும் இந்த 2 விஷயம் 2 வகையில் முன்வைக்கப்பட்டாலும் கூட அதுக்குள்ள கணக்கு ஆழமான கலந்துரையாடல்கள் தேவைப்படுது நம்பிக்கை காட்டி எழுப்பதற்கு. எவ்வாறாயினும் அடிப்படையில் இந்த 4 சமூகங்களுக்கு இடையில அரசியல் ரீதியாக ஒரு இணக்கப்பாடு எட்டு என்பது ஒரு நீண்ட பயணம். அது பல படிகளுக்கு கூட நடக்க வேண்டி வரும். அதுக்கு நாங்கள் எல்லாரும் முதலாக தயாராக இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. இது பற்றிய அடுத்தடுத்த முறையில் நான் தொடர்ந்து இது பற்றிய வடவாளர்களாகவோ அல்லது மற்ற வகையிலையோ நான் சில கருத்துக்களை உங்களோட கழிச்சு கொள்ள விரும்புகிறேன். நன்றி. இதுவரையான நமது உரையாடலின் பொலிட்டிக்கலான அரசியல் ரீதியான பல்வேறு விஷயங்களை சுருக்கமாக அவர் அதனை முன்வைத்திருக்கின்றார். சோதிலிங்கம் ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா? அநேகமான கருத்துக்களை எல்லோருக்கும் வணக்கம். அநேகமான கருத்துக்களை எல்லோரும் பகிர்ந்திருக்கிறோம். அதே போதும் நான் அதுக்கு மேலே அதிகமாக பேச ஒன்றுமில்லை. நான் அதில் ஒரு கருத்தை ஒன்று பதிவு செய்திருந்தேன் என்று சொன்னால், இந்த இவ்வளவு காலமும் இலங்கையில் பேசப்பட்ட அரசியல் என்பது அரசியலா அல்லது அது இனவாதமா அல்லது இனிமேல் நாங்கள் பேசப்பட போகிறது பேச இருக்கிறது இயங்க இருக்கிற அரசியல் என்பதும் 2 வேறுபட்டது. இந்த வேறுபாடு பற்றி நாங்கள் மக்கள் மத்தியில் பேச வேணும். அது தமிழ் மக்கள் மத்தியிலும் பேசப்பட வேணும், சிங்கள மக்கள் மத்தியிலும் பேசப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த அரசியல் என்று சொல்லி இனங்களை முருகேற்றி இனங்களை இனவாதிகளாக மாற்றி இனக்கருத்துக்களாக வச்சுத்தான் அரசியல் நடைபெற்றது. அதன் காரணமாகத்தான் இனங்கள் மோதுப்பட்டது. அது சிறுபான்மை இனங்கள் மற்ற தேசிய இனங்களும் அதை தான் செய்தது. இந்த விஷயம் முக்கியமாக பேசப்பட வேண்டும். அது பேசப்படாமல் போனால் இது மீண்டும் மீண்டும் எங்களை குழப்பம். இப்போ எப்படி குழப்பம்னு சொன்னால், இப்பொழுதே ஆரம்பித்திருக்கிற இந்த என்பிபி அரசுக்கு எதிராக தமிழர் தரப்பில் ஆரம்பித்திருக்கிற இனவாத கருத்துக்களை பார்க்கும்போது இது தெளிவாக தெரியுது அவர்கள் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்று. இது பற்றி நாங்கள் வேறு ப்ரொஜெக்டுகளில் வேறு டிவிஷன்களில் இதை பற்றி பேசுவோம். நான் நினைக்கிறேன் இதோட இவ்வளவு போதும். இப்போதைக்கு சந்தர்ப்பத்துக்கு நன்றி. மிக்க நன்றி நண்பர் சோதிலிங்கம் அவர்கள். அடுத்து நான் அருள் அவர்கள், கனடா. அன்மியூட் பண்ணுங்க ஐயா, அன்மியூட். அன்மியூட் பண்ணுங்கள். அன்மியூட் பண்ணுங்கள். இப்பொழுது பார்க்கிற பொழுது முந்தின மாதிரியாக இந்த இன மக்களோ அல்லது மூயின மக்கள் பார்க்கிற போது முந்திருந்த மாதிரியான முருகல் நிலைமையோ அதோ இதோ இல்லை. இன்றைக்கும் காலையிலே ஒரு யூடியூப் இதில் பார்த்த போது நேற்று காலையிலே கோல்ஃபேஷில் போய் ஒரு யூடியூபர்ஸ் சிங்கள மக்களிடம் போய் அவர் இப்படி இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் எல்லாரும் என்பிபிக்கு
வாக்களித்திருக்கிறார்கள். இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், உங்களுடைய கருத்து என்ன என்று பல பேரிடமும் கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இது ஒரு விரும்பத்தக்க விஷயம், நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் தமிழ் மக்களுக்குரிய உரிமைகளை கொடுக்க வேணும். அந்த அளவு நிலைமைக்கு சாதாரண மக்களே வந்துட்டார்கள். அடுத்ததாக என்னுடைய ஆதங்கம் என்னென்றால், யாழ்ப்பாணத்திலே புத்த விகாரைகள் இருக்கிற அறிகுறிகள் ஏற்கனவே தொட்டு இருக்கிறது. அது தமிழ் மக்களால் கட்டப்பட்ட புத்த விகாரைகள். சைவ சமயத்திலே இருந்தவர்கள் புத்தருடைய போதனைகளை தொடர்ந்து அவர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண பொழுது அவர்களால் கட்டப்பட்ட விகாரைகள். இவர்கள் போய் தொல்பொருள் ஆராய்ச்சி என்று அந்த விகாரைகளையும் அரச மரங்கள் ஒரு பெரிய ஒரு 7-8 அடி விட்டமுள்ள அரச மரங்கள் என்ற உடனே இதெல்லாம் மாரதப்புற விகவல்லி கொண்டு வச்சதென்று போய் அடாத்தாக பிடிச்சி வேலியலை போட்டு சுழிபுரத்தில் எல்லாம் புத்த விகார கட்ட வழிகிட்டு இருக்கிறார்கள். அப்ப இதுகளை எல்லாம் இவர்கள் நிறுத்துவார்களா? இப்பொழுது கட்டின விகாரைகள், தையிட்டியில கட்டின விகாரை எல்லாம் முந்தி நாங்கள் படிக்கிற காலத்தில் அது ஒரு சின்ன வெள்ளை கல்லில் ஒரு புத்த விகாரை இருந்த மாதிரி தான் இருந்தது. அதை பிடிச்சு இவர்கள் பெரிசா கட்டி அதை சுத்தி ஒரு 35-40 பேரை ஐயா ரைட். இப்ப இந்த இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ தானே இந்த தொல்பொருள் விடயங்கள் வடகிழக்கில் தமிழர் பிரதேசங்களில் சிங்கள அரசாங்கங்கள் இந்த தொல்பொருள் ஆய்வுகள் இது ஒரு தலைப்பாக வைத்துக்கொண்டு நாம் பேசுவோம். இது ஒரு தலைப்படுத்தி பேசுவோம். நீங்க சொல்வது மிக முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். ஆகவே அது ஒரு தலைப்பாக எடுத்து இந்த விஷயம் வடகிழக்கில் மலையகத்தில் தொல்பொருள் பேரால் அகழ்வாராய்ச்சிகளின் பேரால் தமிழர்களுடைய பாரம்பரியங்கள் குடியேற்றங்களை நீக்குகின்ற இந்த அரசியல் செயற்பாடை நாங்கள் எதிர்க்கிறோம். அதை நாம் ஒரு தலைப்பாடுத்து பேசுவோம் ஐயா. இதே மாதிரி நாவல் குழி கந்தரோட அதான் ஐயா, அது பெரிய பட்டியலே இருக்கு. இது முந்தைய காலத்துல தமிழர்களும் வழிபட்டார்கள், தமிழர்களும் தமிழ் பிக்குகளும் இருந்தவர்கள். இவர்கள் அதுகளை மறைச்சு தாங்கள் தான் முந்தி இருந்த மாதிரியும் தங்களுடைய அடையாளம் அதை கட்டி இடத்தை பிடிக்கிறார்கள். என்ன நிச்சயம் அதுல நீங்க சொன்னது போல் தானே இங்க பாருங்கள், ஒரு நண்பர் எழுதுறார், யாழ்ப்பாணத்தில் இருந்து எழுதியிருக்கிறார். அவருடைய கருத்துக்களுடன் நாங்கள் இதை பார்க்கலாம். ஆனால் இந்த பிரச்சனை ஒரு பன்மைத்துவமான பிரச்சனை. நான் பலாலியை சேர்ந்தவன், பிறந்தது 3 வயதில் இடம்பெயர்ந்த நான். எனக்கு இப்போது வயது 37. எனது அப்பா அம்மாவின் கனவு மெய்ப்படுமா? தேசிய மக்கள் சக்தியினை நம்பி 100% நாங்கள் நம்பி இருக்கிறோம். நான் மட்டுமல்ல, பலாலி மக்களின் கனவும் கூட கனவு நனவாகுமா? பலாலி மகன் பத்திம நாயகம் அகில் ஜெயராயன் என்று எழுதியிருக்கிறார். அவருடைய கிராமம், அவருடைய வாழ்க்கையை பற்றியானதான் இது. அவருடைய கனவுகள் மட்டுமல்ல, இலங்கையைச் சேர்ந்த பல்வேறு சமூகங்களையும் பல்வேறு பிரிவினருடைய கனவாக இருக்கின்றது. இதனை மெய்ப்படுத்துவதற்கான அரசியல் சூழலைத்தான் நாங்கள் எல்லோரும் கூட்டிணைந்து செய்ய வேண்டும். இறுதியாக இந்த இப்படியான இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம், இதில் நாங்கள் என்னத்தை அடைகின்றோம், எதை நோக்கி போவோம் என்பதை நீண்ட அனுபவம் உள்ள, இந்த துறை சார்ந்த அனுபவமும் ஆற்றலும் உள்ள ஆய்வாளர் காதர் மாஸ்டர் அவர்கள் ஒரு சம்மரி பண்ணுவார். 3 நிமிடங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிக ஆரோக்கியமான ஒரு உரையாடல் நடைபெற்றது. இதிலே அவதானிக்கக்கூடிய விடயமாக இருந்தது என்னவென்றால், இந்த புதிய மாற்றம் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது, ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறது. ஆனால் அதே சமயத்திலே சில அவநம்பிக்கைகள் தீர்க்கப்படுமா என்று அவநம்பிக்கை இருக்கிறது. இதுதான் இந்த உரையாடலிலே காணப்பட்ட விடயம். இதிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனை அவர் அந்த ரொட்டிக்கும் பானுக்குமான பிரச்சனை மாத்திரமல்ல, உரிமை சார்ந்த பிரச்சனை என்பதை இந்த அரசாங்கம் விளங்கிக் கொள்ளுமா என்ற ஒரு கேள்வி வந்தது. அதை புரிய வைக்க வேண்டும் என்ற கருத்து மிக ஆழமாக இருந்தது. அதற்காக ஒரு துறை சார்ந்த நிபுணர்களை கொண்ட, ஒவ்வொரு அம்சத்திலும் துறை சார்ந்த நிபுணர்களை கொண்ட ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்ற கருத்து மிக முக்கியமானது. அது இன்றைய தேவையும் கூட. அடுத்து 2 கருத்துக்கள் இதிலே வந்த கருத்துக்கள் மிக முக்கியமானவை. இதற்கு அப்பால் வந்த கருத்துக்கள், ஒன்று எங்களுடைய பேராசிரியர் ஷன் அவர்கள் முன்வைத்த கருத்து, மக்களுடைய எதிர்பார்ப்பு, அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு பக்கம் இருக்க,
சர்வதேச அரசியலும் சர்வதேச தொடர்பு மறுபக்கத்திலே இவை அனைத்தையும் தடம்புரண்ட செய்வதை போல இருக்கிறது. அதுக்கு என்ன வழி என்று கேட்டார். அதிலே ரணில் விக்ரமசிங்க செய்த அந்த அநியாயத்தையும் அவர் அந்த கடைசி நேரத்திலே கூட அவர் அந்த எஜமான் சேவையை செய்த அந்த விடயத்தை அவர் தொட்டு காட்டினார். அதற்கு நண்பர் அசீஸ் அவர்கள் ராஜதந்திர உறவிலே மிக நம்பிக்கையுடைய அனுபவம் உள்ள அவர் கூறிய ஒரு விடயத்திலே அதற்கு ஒரு விஷயம் அவர்களே சொன்னார். அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கும் அந்த அதிகாரத்திலே வந்து அங்கிருக்கின்ற சிக்கல்களை பார்த்துவிட்டு அதை எப்படி நகற்றுவது என்ற அணுகுமுறைக்கும் சில வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஏனென்றால் அது ராஜதந்திர ரீதியாக அவர் சொன்ன ஒரு அனுபவமான வார்த்தை. அப்படி கடந்த கால அரசுகள் கொண்டு வந்து விட்டு சென்றிருக்கின்ற சிக்கலுக்குள்ளே இந்த அரசாங்கம் மாட்டிக்கொண்டிருப்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு விடையாக இங்கு வந்தது. அதையும் தோழர் சண்முகம் அவர்கள் தான் சொன்னார். மற்றும் பலருடைய கருத்தும் அதுதான் இருந்தது. மக்கள் நேய அரசாக, மக்கள் மத்தியிலே இருக்கின்ற அரசாக இருந்தால் பல தந்திரோபாயங்களை கொண்டு செல்லலாம். சாராம்சம் அதுதான். ஆனால் அதனுடைய ஸ்ட்ராட்டஜி சரியாக இருக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் அதிலிருந்து பிடியிலிருந்து மீள முடியாமல் இருக்கலாம். எங்களுடைய பொருளாதார பலம் அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அதை மீளுவதற்கான ஒரு திசையை நோக்கி இந்த அரசாங்கம் செல்ல வேண்டும். அப்படி செல்லும்போதற்கு நாங்கள் வெளியிலிருந்து வழங்கக்கூடிய ஆதரவுகளை நாங்கள் வழங்க வேண்டும். அதிலே இடையிலே யாரோ சொன்னார்கள் ஒரு கருத்து, புலம்பெயர்ந்த நாங்கள் ஒரு பாத்திரத்தை வகிக்க முடியும். இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் அங்கு நடைமுறைப்படுத்த முடியும். அங்கு நடைமுறைப்படுத்தி இந்த நாட்டு இது கூட ஒரு வகையான பங்களிப்பு தான். நாங்கள் ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்லி நீ இதை செய் என்று சொல்வதற்கு பதிலாக அந்த நாட்டை கட்டி எழுப்புவதிலும் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்ற கருத்து வந்தது. இவையெல்லாம் இந்த கருத்தரங்கிலே வந்த ஆரோக்கியமான கருத்துக்கள். இவை ஒவ்வொன்றும் கருத்திலே கொள்ள வேண்டியவை, தனித்தனியாக உரையாடப்பட வேண்டியவை. அவற்றை நாங்கள் தனித்தனியாக ஆராய்வது நல்லது. நன்றி. நன்றி. சிவா தோழர் சிவா அவர்கள் கேட்டிருக்கிறார். எல்லாம் முடிந்து கடைசியாக சமரி பண்ணுவார்கள். நீங்க சொல்லுங்கள் சிவா தோழர். அன்மைட் பண்ணுங்கள். யா ஓகே. நாங்கள் ஒரு அடுத்த சந்திப்பில் நாங்கள் இதை பற்றி பேசலாம். உண்மையில் ஒரு 2 மணித்தியாலங்கள் நாங்கள் சரியாக இங்கு உட்கார்ந்து இருக்கின்றோம். 2 மணித்தியாலங்கள் என்பது ஒரு பெரிய நேரம். ஆகவே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இனி எதிர்காலத்தில் நாங்கள் பல்வேறு துறைகள் சார்ந்தும் பல்வேறு விடயங்கள் சார்ந்தும் இணைந்து செயற்படுவோம். தொடர்ந்து முன்னோக்கி செல்வோம். சொல்லுங்கள் சுவாத்தோழர். 2 நிமிடம். இதிலே கனடாவில் இருந்த ஒரு அன்பர் இந்தியாவில் இருக்கின்ற அகதிகள் இலங்கைக்கு மீள செல்ல வேண்டும் என்ற தொனியில் பேசியிருந்தார். அது சம்பந்தமாக கடந்த காலங்களில் 2014 சில முயற்சிகள் மேற்கொண்ட காலத்தில் நாங்கள் சகல ஏற்பாடுகளும் செய்திருந்த போது ஒரு கவலைக்குரிய செய்தி என்னவென்றால், ஏற்கனவே இலங்கைக்கு சென்றவர்கள் நட்டாற்றில் விடப்பட்ட நிலையில் இந்தியாவிலிருந்து சந்திரகாசன் அவர்கள் அழைத்து சென்றவர்கள் நாட்டில் விட்டு அவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பிய நிலை. 89 முகாம்களில் இருந்து நாங்கள் துவக்கப்பட்ட பல தரவுகளின் அடிப்படையில் இங்கு பதிவு செய்து கொண்டு அதற்கு மாற்று திட்டமாக வடமாகாண சபை முதலமைச்சர் விக்னேஸ்வர் இருந்தபோது நாங்கள் முதலில் அவர்களுக்கான ஒரு பேக்கேஜ், இந்தியாவில் பயிற்சி அளிக்கப்பட்டு இலங்கைக்கு சென்றால் சுயமாக வாழ்வதற்கான ஒரு பேக்கேஜ் பயிற்சி என்ற விதத்தில் தெரிவு செய்யப்பட்ட நர்சிங், டீச்சிங், இந்த 2 இடைவெளிகளும் இலங்கையில் வேலைவாய்ப்புகள் உடனே இருப்பதால் 200 சொச்ச கிராமங்களில் 600 ஆசிரியர்களை கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி செய்யப்பட்டு 16 நாடுகளில் இருந்து வடமாகாண சபை கல்வி அமைச்சர் குலுராஜாவுக்கும் அவருடைய செக்ரட்டரி ரவீந்திரன் அவர்களுக்கும் லண்டன் வந்தபோது 4 மணி நேர உரையாடலின் பின்
இந்த பேக்கேஜை ஒரு 15 பேர் 16 பேர் கொண்ட குழுவுடன் வடமாநிலசபைக்கு அனுப்பிய போது அவர்கள் முதலில் கூறியிருந்தார்கள், நீங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்யுங்கள், தாங்கள் மிச்ச ஏற்பாடு சகலம் செய்கின்றோம் என்று. நாங்கள் இந்தியாவில் இமிகிரேஷன் பேப்பர் ஒர்க்கிலிருந்து, ஸ்ரீலங்கன் எம்பசிலிருந்து, எமர்ஜென்சி டாக்குமெண்ட்ஸில் சகலதும் மத்திய அரசின் அனுமதி எல்லாம் பெற்று அதற்கான சகல பேக்கேஜுடன் இலங்கைக்கு குறிப்பாக நான் தான் அதில் ப்ரொஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருந்தபடியால் வடமாகாண சபைக்கு சென்ற போது அவர்கள் எங்களை ஏமாற்றி, நீங்கள் முடிந்தால் கொண்டு வந்து உங்களுடைய பணத்தில் ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுங்கள், நாங்கள் மாகாண சபையால் எதையும் செய்ய முடியாதென கைவிரித்தார்கள். எனவே நாங்கள் முதலில் இலங்கையில் இருக்கின்ற மக்களை மீள் குடியமர்த்தி அவர்களுக்கான வீடு காணி இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு அங்கு ஒரு ஸ்திர அரசு உருவாக்கப்பட்டு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டு வாழ்க்கை செலவு குறைந்த பின் தான் நாட்டிலே நாங்கள் இந்தியாவில் இருப்பவர்களை கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு செல்பவர்கள் முதல் கட்டமாக மத்திய அரசுக்கு 5 கிராமங்களை குடியமர்த்துவதற்கான பேக்கேஜ் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு அண்ணாமலை அவர்களுக்கும் அதை பற்றிய தகவல் பரிமாறப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு டெல்லியிலே இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கிறது. ஆனால் இலங்கையில் இன்னும் ஸ்திரமான ஒரு நிலை உருவாகாமல் யாரையும் திருப்பி கொண்டு செல்லக்கூடாது என்ற தொனியிலும் கோயம்புத்தூர் ஃபேக்கல்டி அக்ரிகல்ச்சர், நர்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ், மற்றது சினிமா துறை என பல துறைகளில் அங்கு மாணவர்கள் தரம் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள் செல்வதற்கு. ஆனால் அவர்களுக்கு உத்தரவாதம் ஒன்று அளிக்கப்பட்டு, அது மட்டுமில்லை, இந்தியாவிலிருந்து செல்லும் போது இலங்கையின் அவசரகால சட்டத்தின் கீழ் 10 வருடங்களுக்கு அவர்களை எந்த ஒரு மனித உரிமைகளிலும் ஈடுபடக்கூடாது என்ற உத்தரவாதமும் IMO வெளிநாட்டு நிறுவனங்களின் ஒத்துழைப்புகளை ஒருங்கிணைத்துத்தான் அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நியதியின் கீழ்தான் நாங்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டிருந்தோம். அதை பற்றி நாங்கள் அதிகம் வெளியில் பேசவில்லை. ஏனால் எங்களுடைய பணிகள் கருத்து திருடப்பட்டு இன்னொரு டூப்ளிகேஷன் ஆக்கப்பட்டு அவர்களை நடுத்தருவில் விடக்கூடாது என்பதால் அமைதியாக சில பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இலங்கையில் ஒரு ஸ்திரமான நிலை உருவாக்கும் வரைக்கும் நாங்கள் சற்று பொறுமை காக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். இத்துடன் நான் ரெக்கார்டை